लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारम् श्रीनगबध्यभिरामवरेसौ धीप्रसयानगुरुं स भजेऽहम्। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावाचं वन्दे कूरकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने प्रसादलब्ध परमप्राप्य कैंकर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहंसायिदान्तरं ज्ञानवैराग्य जलधिं वन्दे सौम्यवरं गुरुं। श्रीजिह्वा अधीसदासम् अमलम् अशेषशास्त्रविदं सुन्दरवर गुरुकरुणागन्दलित ज्ञानमन्दिरं कलये। पुरुषकार वैभवञ्च साधनस्य गौरवं तदधिकारी कृत्यमस्य सद्गुरूपसेवनं। हरिदयामभैदुगीं गुरोरुपायधाञ्चयो वशनभूषणे अवदज्जगद्गुरुं तमाश्रये। साङ्क अखिल द्रविड संस्कृतरूप वेद सारार्थ संग्रह महारस वाक्यजातं सर्वज्ञ लोकगुरु निर्मितम् आर्यभोग्यं वन्दे सदा वचनभूषण दिव्यशास्त्रम्। आकण्ठ उत्कण्ठ वैकुण्ठ प्रियाणां कण्ठभूषणं कुरुणा जगदामुक्तं व्याप्तं वचनभूषणं। பேருதருவிக்குமவள் தன் பெருமை ஆறு பெருவான் முறை அவன் கூறு குருவை பணுவல் கொல்வதிலையாகிய குளிர்ந்த வருள்தான் மாறில் புகழ் நற்குருவின் வன்மை வன்மையோடெல்லாம் வச்சனபூடனமதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரேன் மனனே. திருமாமகள் தன் சீரருளேற்றமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும் அவ்வழி ஒழிந்தன அனைத்தின் புண்மையும் மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணம் வல்லவர் அமருணன் நெறியையும் நாரணன் தாழ் தரு நற்குரு நீதியும் சோதிவான் அருள் தூய மா குருவின் பாத மாமலர் பணிபவர் தன்மையும் தீதில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும் படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குருவென்னு நிலை பெறும் இன் பொருள் தன்னையும் அசைவிலா வேத அதனுள் அனைத்தையும் வசனபூடன வழியால் அருளிய மறையவர் சிகாமணி வன்புகழ் முடும்பை இறையவன் எங்கோன் ஏறு உலகாரியன் தேன்மலர் சேவடி சிந்தை செய்பவர் மாநிலத்து இன்பமீதி வாழ்பவரே. லோகாச்சாரிய கிருதே லோக ஹிதே வாசன பூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஸ்ய சுதுர்லபாஹ ஜகதாச்சாரியர் அச்சிதே ஸ்ரீமத் வச்சன பூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேகிநாத யதீந்திரமே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாம் நேற்றைய தினம் வகுப்பிலே பிரகரணங்களினுடைய பிரிவு ஒரு பிரகரணம் அந்த பிரகரணத்துக்குள்ளே என்னென்ன சூத்திரங்கள் என்ற கணக்கை முதலில் ஒரு அரை மணி நேரம் நிதானமாக பார்த்தோம். மொத்தம் 463 சூத்திரங்கள். அந்த 463 சூத்திரங்களை எப்படி பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று 6 பிரகரணம், இன்னொன்று 9 பிரகரணம். பிரதமமாக 6 பிரகரணம் அப்படிங்கிறது முக்கியம். அதைத்தான் நம்ம முதல் ஸ்லோகமா சொன்னோம். புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தததிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூப சேவனம் ஹரிதயாம் அபைதுகீம் குரோர் உபாய தாஞ்சயா. அந்த ஸ்லோகத்தை அடியார்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுதான் அந்த 6 பிரகரணங்களினுடைய பிரிவு. அது என்னென்ன சூத்திரங்கள்னு கணக்கு பார்த்தோம். சுவாமி 9ஆ பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்து 9ல 1, 8, 9 அது அப்படியே 6 பிரகரணத்துல 1, 5, 6 அந்த பிரகரணங்கள்ல என்ன சூத்திர கணக்கோ என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதே மாதிரி தான் இங்க காட்டியிருக்கார். 2, 3, 4 6 பிரகரண வரிசையில 2, 3, 4 தான் நடுவுல இருக்கக்கூடியதான 6 பிரகரணங்களாக விரிந்தது அப்படின்னு பார்த்தோம். அதிலேயும் 4வது பிரகரணம் 6 பிரகரணத்துல 4வது பிரகரணமான சதாச்சாரிய சத்யஷ்ய லட்சணம் என்பது அதே சூத்திர கணக்கான 308 இருந்து 365 தான். ஆனா அது ஆச்சாரிய லட்சணம் சிஷ்ய லட்சணம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டது.
நடுவுல இருக்கக்கூடிய உபாய வைபவம், அதிகாரி நிஷ்டா பிரகரணம், இந்த ரெண்டும் 6 பிரகரணத்துல அது 4ஆக பிரிந்தது. மொத்த கணக்கு பார்த்தா 23ல தொடங்கி 307ன்னு வரும். ஆனா 2 4ஆக பிரிந்து அதற்குள்ள சூத்திரங்கள் மாறுபடுகின்றன அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்தோம். உபாயம், உபாயாந்தரம், உபாய வைபவம் என்பது பகவானே உபாயம் என்பதனுடைய பெருமைன்னு பார்த்தோம். மற்ற உபாயங்கள், உபாயாந்தரங்களினுடைய தோஷம் என்ன அப்படின்னு காட்டுகிறார். அதிகாரி நிஷ்டான்னு சொல்லும் போது சித்தோபாய ஸ்வீகார நிஷ்டர்கள் யாரெல்லாம் சரணாகதர்களோ அவர்களுடைய பெருமையை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட பிரபன்னன், அந்த சரணாகதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மேலே விளக்கினார். அப்படின்னு 6 சூத்திரங்கள் 9 சூத்திரங்கள்னு கணக்கு பிரிவு பார்த்தோம். பொதுவா மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, முதல் 4 சூத்திரங்கள் அது புருஷகார வைபவத்துக்குள்ள சேர்க்கப்பட்டிருந்தாலும் அது அவதாரிகை, உபோத்காதம், முன்னுரை, அது தனியா வச்சிடணும். அந்த 4 சூத்திரங்கள் இதுல துவயமகா மந்திரம் எப்படி அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நேற்றைக்கு வகுப்புல ஓரளவுக்கு பார்த்தோம். அதை இன்னும் விளக்கமா பார்க்க போறோம் மாமணிகளுடைய வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது. நாம இப்ப தொடர்ந்து, ஆனா அதை முடிஞ்சு நேற்று வேற ஒண்ணு பார்த்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நேற்றைக்கு தொடர்ந்து மணவாள மாமணிகளுடைய அவதாரிகைக்குள்ள நுழைஞ்சோம். அந்த அவதாரிகையிலே என்ன சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத முதல் பத்தி மாத்திரம் வாசிச்சோம். அதை இன்னைக்கு தொடர்ந்து அது என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுல இருந்து தொடர்ந்து மேலே அனுபவிப்போம். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நேற்றுக்கு பார்த்ததை மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். என்ன பார்த்தோம்? சுவாமி மணவாள மாமணிகள் அருளி செய்த ஸ்ரீ வசன பூஷண வியாக்கியான அவதாரிகை அப்படின்னு முதல் பத்தியை பார்த்தோம். முதல் பத்தியினுடைய சுருக்கமான சாமி என்ன விஷயம் பார்த்தோம்? நீர் ஏதோ எக்கச்சக்கமா சொன்னீர், 1/2 மணி நேரம். அது என்ன சொல்ல வருது? சாரார்த்தம்னு சொல்லிட்டு நீர் இப்படி விளக்கின்றே போனா எப்படி? சாரார்த்தமாவே சொல்லிவிடுறேன். நித்திய சூரிகளைப் போலவே உலகத்துல அனைத்து சம்சாரிகளும் இருப்பதற்கு யோக்கியதை இருக்கிறது. எப்படி ஆதிசேஷன், அனந்தன், கருடன் போன்ற நித்திய சூரிகள் அவர்களைப் போல பரமபதத்திலிருந்து நித்திய ஆனந்தத்திலே பகவானை அனுபவித்துக் கொண்டு இருப்பதற்கு எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே அருகதை உண்டு. ஆனால் இந்த உலகத்துல ஏன் ஜீவாத்மாக்கள் இருக்கிறோம் என்றால், அனாதி காலமாக பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிற மாயையினாலே மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்வயம் பிரகாசம்தான் ஜீவாத்மா. ஆனா அந்த பிரகாசமானது இந்த உலகம் பிரகிருதி அப்படிங்கிற மாயையாலே மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்ன்றதுக்கு பார்த்தோம். எப்படி ஒரு எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குமோ, எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குமோ, அதுக்கப்புறமா ஒரு அரணிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த விறகு, அந்த அரணிக்கட்டைக்குள்ள நெருப்பு இருக்குமோ, ஆனா அதை பிரித்து பார்க்க தெரியல இல்லையா? அதுபோல விவேக ஞானம் இல்லாதவர்களாக 3 குணங்களினுடைய சேர்க்கையாலே இந்த ஜீவாத்மாக்கள் அனாத்ய அவித்யா, அவித்யான்னா அறிவற்ற தன்மை, அதனால எண்ணிலடங்காத புண்ணிய பாப கர்மங்களை செய்து அந்த கர்மங்களுக்கு ஏற்றபடியாக தேவன், மனிதன், விலங்கு, மரம் என்று பல பிறவிகளை எடுத்து அந்தந்த பிறவிகளிலே இருக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றபடியாக தேகமே ஆத்மான்னு நினைக்கக்கூடிய தவறு. ஒரு பெரிய குழி, 3 பெரிய குழியில விழுந்து கிடக்கான்னு சொன்னார். படுகுழின்னு சொல்றோம் இல்லையா? படுகுழியில விழுந்துட்டான்னு சொல்றோமே, எது 3 படுகுழிகள்? தேகமே ஆத்மான்னு நினைக்கிறது, நான் எனக்கு சுதந்திரன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுவாதந்திரிய ஞானம், அடுத்தது அந்நிய சேஷத்துவம், நான் பிறர்களுக்கு அடிமை. இந்த 3மே அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால என்ன பண்றான்? அந்த அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கிறான். இப்ப தேகாத்மாபிமானம்னா மனைவி மக்களோட சந்தோஷமா உடல் இன்பத்திலே ஈடுபட வேண்டும் அப்படின்னா அதுக்குன்னு போய் உழைக்கிறான், கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், இதே வேலையா போய் அந்த இன்பத்தை அனுபவித்து போறான். அடுத்தது சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியம் என்பது நான் அப்படின்ன உடனே எதுக்கு இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிக்கிறது? நான் மேல் உலகத்துல போய் சொர்க்கத்துல போய் இன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அதற்கான யாக யஜ்யங்களை செய்யுதல், அது சுவாதந்திரியம். நான் எனக்குன்னு இருக்கிறது ஆத்மானுபவம்னு நேத்திக்கு பார்த்தோம். ஆத்மானுபவம்ன்றதும் கரெக்டு தான். ஏன்னா ஆத்மா நான் எனக்கு உரியன்னு நினைச்சா ஆத்மானுபவம் தானே, கைவல்யம், அதுவும் தாழ்ந்தது. ஆனா இன்னொரு அர்த்தம் பார்த்தோம்னா நான் சுதந்திரன், நான் எனக்கு வேண்டியபடி இருக்கலாம். இது என்னது, இது ரொம்ப அல்பமா இருக்கு இந்த பூமியில இன்பம், நான் சொர்க்கத்துக்கு போய் இன்பத்தை அனுபவிக்கணும், நான் ஜோதிஷ்ட காமம் அப்படின்னு யாக யஜ்யங்களை செய்து
போய் பெரிய புண்ணியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். இன்னொன்னு, அந்த தேவதையை பிடிச்சா இது கிடைக்கும், இந்த தேவதையை பிடிச்சா அது கிடைக்கும், நான் இவனுக்கு அடிமை அவனுக்கு அடிமைன்னு அவரவர்கள் இடத்துல போய் அந்தந்த தேவதையின் இடத்துல சென்று சேருதல். சிவ பதவி கிடைக்குமா, ஸ்கந்த பதவி கிடைக்குமா அப்படின்னு அந்த தேவதைகளை பற்றி கொண்டு அப்படி அதுக்கேற்ற மாதிரி. ஆனா முக்கியமா என்ன செய்துட்டான், யார் பிராபியமோ, யார் அந்த பிராபியத்துக்கு ஏற்ற பிராபகனோ, வகுத்த சேஷியானவன் பகவான், அவனே உயர்ந்த பிராபியம், அவனை அடைவிக்கும் வழியும் அவனே, அவனை மறந்துட்டான். அததான் யாதானும் பற்றி நீங்கும் விரதம் அப்படின்னு பகவானை மறந்துட்டான். தான் சரீரத்தை பார்க்கறான், தான் உயர்ந்த மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் கிடைக்குமான்னு பார்க்கறான், மற்ற தேவதைகளை போய் ஆசிரியத்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அந்த பதவிக்கு ஆசைப்படுறானே தவிர, இருக்கிறதுலே வகுத்த சேஷி ஸ்ரீமன் நாராயணன், இருக்கிறதுலே அடையத்தக்கதிலேயே மிக உயர்ந்தவன் பரமாத்மா, அவனை அடைவிக்கும் வழி அவன் திருவடி தாமரைகளே, அதை மறந்துட்டான். அதைத்தான் ஆரம்பத்துல அனன்யார்ஹ சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், இதுதான் தத்துவஹித புருஷார்த்தம். நேற்றுக்கு இதை ஆரம்பத்துல சொல்லல, ஏன்னா அடுத்து தொடர்ந்து பார்க்க வேண்டிய வார்த்தை இது வரப்போகுது. அனன்யார்ஹ சேஷத்துவம் அப்படின்னா தத்துவம், அனன்ய சரணத்துவம் அப்படின்னா ஹிதம், அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னா புருஷார்த்தம். இருக்கிறதே உயர்ந்த தத்துவம் எது, ஈஸ்வரன் தான் உயர்ந்தவன், நான் அவனுக்கு அடிமை என்ற தத்துவ ஞானம், அதுதான் தத்துவம். ஹிதம், அந்த பரமபுருஷனை அடைவதற்கான வழி எது, அது அவனே, மகா, நான் அல்ல, அவன் திருவடிகளையே பற்றுதல், அதுதான் அனன்ய சரணத்துவம். கடைசியில அனுபவிக்கிறதுல எது தத்துவஹித புருஷார்த்தம், புருஷர்களால அர்த்திக்கப்பட வேண்டியது எது, அப்ஜெக்டிவ் கோல் எதுன்னு கேட்டா கண்டது கிடையாது, பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியம். அதுதான் அனன்யார்ஹ சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை மறந்துட்டான். கண்ட விஷயத்துல ஈடுபடுகிறான், கண்டவனுக்கு அடிமைன்னு நினைக்கிறான், தனக்குத்தானே சுதந்திரன்னு நினைக்கிறான், இப்படிதான் இருக்கிறானே தவிர நான் பகவானுக்கு அடிமை, பகவானே உபாயம், பகவானே உபேயம், அதை நீங்கி போயிட்டான். அதனால என்ன சுவாமி பண்ணா, ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் அந்தந்த சரீரம் கிடைக்கிறது இல்லையா, அந்த சரீரம் கிடைக்கிறது முதல்ல கர்ப்பத்துல இருக்கிறான், கர்ப்பத்துல இருந்து பிறக்கும் போது அவஸ்தைப்படுறான், குழந்தையாக ஒன்னும் தெரியாம திரிகிறான், வாலிப வயசுல எதை செய்யறதுன்னு தெரியாம திரிகிறான், கொஞ்சம் வயசு பெரியவனாய் வார்த்தக வயசுன்னு வரும் பொழுது வயதான நிலை, கொஞ்சம் நல்ல மூப்படைந்த வலையில கஷ்டப்படுறான், மரணத்துல கஷ்டப்படுறான், நரகத்துல கஷ்டப்படுறான், அவஸ்தா சப்தகம். இது போல திரும்ப 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 இது போல பல துக்க பரம்பரைகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிற இந்த சம்சாரிகள், இந்த சம்சாரி எப்படி இருந்திருக்கணும், மோட்சத்துக்கு போயிருக்கணும். ஆனா இவன் மோட்சத்துக்கு போகாம திரியறதுக்கு காரணம் பிரகிருதி மண்டலத்தினாலே மூடப்பட்டு இருக்கிறான். அதனால இப்படியே திரிகிறான். இதுல விடுதலை அடையறதுக்கு நம்மால முடியுமா, நாம சாதனை செய்து முடிய போறது கிடையாது. அப்ப பெருமாளே சொன்னா போல, கண்ணன் கீதையில சொன்னார் இல்லையா, தெய்வீக்ஷேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே, என்னாலதான் உன்னை விடுவிக்க முடியும், என்னை பற்று, நான் உன்னை இந்த மாயையிலிருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. அப்ப பகவானுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளை எல்லாம் இந்த சம்சாரத்துல இருந்து விடுவிக்கணும்னு. நாம ஆனா எந்த விதமான அவனிடத்துல பாக்குறதே இல்லையே, விமுகர், நம்ம பெருமாளையே பார்க்காம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா பெருமாள் விடுறது இல்லையே. அதனால அவர் என்ன பண்றார், சில பேர் மேல ஜாயமான கால கடாட்சம். சில ஜீவாத்மாக்கள் இந்த பூவுலகத்திலே பிறக்கும் பொழுது ஜாயமானங்கி புருஷம் எம் பசியேத்து மதுசூதனஹா சாத்விக சது விக்யேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு, அது பிறக்கிற காலத்துல பகவான் மதுசூதனனுடைய உயர்ந்த ஜாயமான கால கட்டாட்சம், பிறக்கும் பொழுது பகவானுடைய திருக்கண் அருட்பார்வை, அதனால் அவன் என்னவாகிறான், சத்வகுணம் நிறைந்தவனாகிறான். அடுத்தது விவேக ஞானம் பெற்றவனாக ஆகிறான், மோட்சத்திலே இச்சை உடையவனாக ஆகிறான். இது வரைக்கும் நேற்றுக்கு பார்த்தோமா. கடைசியில என்ன பார்த்தோம், அந்த இடத்தை வாசிக்கிறேன். சேதனரிலே ஆரேனும் சிலர்க்கு ஜாயமான கால பகவத் கடாட்ச விசேஷத்தாலே ரஜஸ்தமசுக்கள் தலைமடிந்து சத்துவம் தலையெடுத்து மோக்ஷ ருச்சி உண்டானாலும் அவன் சாத்விகா சது விக்யேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா, அவனுக்கு மோட்சத்துல இச்சை உடையவனாகவே ஆக்கிட்டார் பெருமாள்.
ஆனா நம்ம தான் சம்சாரத்துல இருக்கிறோமே, நமக்கு என்னதான் பெருமாள் கொடுத்தாலும் விவேக ஞானம் வரணுமா இல்லையா? அப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்ப இது வரைக்கும் ஒரு சம்சாரிக்கு பகவானுடைய விசேஷ கடாட்சம் கிடைக்க பெற்றது, கிடைச்சதாவே இருக்கட்டும் சுவாமி, அது கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைக்க பெற்றாலும் அவன் எப்ப அதற்கு உள்ளபடி அறியணும். ஞானம் எப்படி கிடைக்கும்? அந்த ஞானம் கிடைக்கணும்னா அவனுக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை உள்ளபடி அறியணும் இல்லையா? அதை அடுத்து சொல்றார், தொடர்ந்து பார்ப்போம். தத்துவஹித புருஷார்த்தங்களை உள்ளபடி அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் என்னதான் இருக்கட்டும் சுவாமி, பகவானுடைய கடாட்சம் கிடைச்சிடுச்சு, அதுக்கு அடுத்த படிக்கட்டு என்ன? நல்ல விவேக ஞானம் வரணும். எந்த விவேக ஞானம்? எது தத்துவம், எது ஹிதம், எது புருஷார்த்தம். எது தத்துவம்னா என்ன? தத்துவத்ரய ஞானம், சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவ ஞானம். அந்த ஈஸ்வரனை அடைவதற்கான ஹிதம், ஹிதம்னு சொன்னா உபாயம், வழி, பாதை. புருஷார்த்தம் எது இருக்கிறதுலே கடைசியில அடைந்து அனுபவிக்க வேண்டிய உயர்ந்த வஸ்து, அதுதான் புருஷார்த்தம். அந்த தத்துவஹித புருஷார்த்தம் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அர்த்த பஞ்சகம்னு ஆயிடும் இல்லையா? பிராப்திய பிரம்மணோ ரூபம், பிராப்திய பிரத்யகாத்மனஹா, பிராப்தியுபாயம் பலம் பிராப்தே, ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானஹா வேத வேதார்த்த வாதினஹா அப்படின்னு ஹாரீத ஸ்மிருதியினுடைய வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த அர்த்த பஞ்சகம் என்பது இந்த 3 விரிந்து 5 ஆயிற்று இல்லையா? அதுல 2 என்ன சேர்த்துக்கிறோம்? இதே தான் இருக்கு. தத்துவம்ன்றது தான் 2 சேர்த்துக்கணும். பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம் ரெண்டுமே தத்துவத்துல வந்துடும். ஹிதம் அப்படிங்கிறது உபாய ஸ்வரூபத்துல வரும். ஆனா அது கூட இன்னொன்னு சேர்த்துக்கணும், விரோதி ஸ்வரூபத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா அவனை அடையாமல் தடுக்கிறது எது? விரோதிகள் தானே. அந்த விரோதி ஸ்வரூபத்தையும் சேர்த்துக்கோங்க. புருஷார்த்தம் தான் கடைசியில் பிராப்தி. அப்போ பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம். அந்த 5 தான் சுருங்கி பிரதானமா தெரிய வேண்டியது என்ன? தத்துவஹித புருஷார்த்தம். அப்போ இதுதான் தத்துவம், இது ஹிதம், இது புருஷார்த்தம்னு உள்ளபடி அறியணும். நான் தத்துவத்தை சரீரமே தத்துவம், நான் தேகமே ஆத்மான்னு நினைச்சேன்னா வேற மாதிரி வாழ்ந்துருவேன். நான் சுதந்திரன்னு நினைச்சேன்னா வேற மாதிரி வாழ்ந்துருவேன். நான் அந்நிய சேஷத்துவம், பிறர்க்கு நான் அடிமைன்னு நினைச்சா வேற வாழ்க்கை போயிடும். ஸோ ஃபவுண்டேஷனே அவுட். அப்போ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஹூ ஆம் ஐ, நான் யார், அதை முதல்ல ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சுவாமி நான் பகவானுக்கு அடிமைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நானே முயற்சி பண்ணட்டா, நானே முயற்சி செய்து அடைய முயற்சி செய்யட்டுமா, என் முயற்சியால் ஆகட்டுமான்னா அது சரியான ஹிதம் அல்ல, சொரூபத்துக்கு ஏற்றதல்ல. நீ அவனுக்கு அடிமை என்னும் போது அவனால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே தவிர நானே உன்னை பற்றுகிறேன் என்ற குரங்கு பிடி ஒத்து வராது. அது ஹிதம். சுவாமி இப்போ பகவான் இடத்துல போய் நீ அவனை உபாயமாக பற்றுகிறாய். எதுக்கு உபாயமாக பற்றணும்? இங்க ஏன்னா ஐஸ்வர்யத்துக்கா, கைவல்யத்துக்கா, இல்ல வெறுமனே மோட்சத்துக்கு போய் வேற ஏதாவது? இல்ல, மோட்சத்துக்கு தான் போகணும். ஆனால் அங்கும் பகவத் அனுபவ ஜனித பிரீதிகாரித கைங்கரியம், அந்த எம்பெருமானுடைய திருமுக மலர்ச்சிக்காக கைங்கரியம் செய்து அவன் ஆனந்தத்தை கண்டு காண வேண்டும். இதுதானே நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டீங்க. நீங்க எல்லாம் முமுட்சுப்படி பல பேர் இடத்துல கேட்குறீங்க, பல விதமா கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அந்த யாதாத்மிய தியானம், இந்த ஒரு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்பதை உள்ளது உள்ளபடி அறிதல் அப்படின்னு இருந்தாதான் ஆத்மா உஜ்ஜீவனம் அடையும். ஆத்மா என்னதுன்னே தெரியலன்னா அவனுக்கு எங்க மோட்சத்துல ஆசை வரும்? சரீரம் வேறு ஆத்மா வேறுன்றதுல இன்னைக்கு உபன்யாசம் காலக்ஷேபம் கேட்கிற உங்க எல்லாருக்குமே சந்தேகம் இல்லையே. ஏன்னா நம்ம அதனாலதான் உட்கார்ந்து இந்த காலக்ஷேபமே கேட்கிறோம். சரீரமே ஆத்மான்றவன் இங்க வரவே மாட்டானே. அப்ப ஆத்ம உஜ்ஜீவனம் வேணும்னா தத்துவஹித புருஷார்த்தங்களை உள்ளபடி அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டும். அதனால என்ன பண்றான்? இப்ப நிதானமா சுருக்கமா நான் சொல்லிடுறேன், மேல என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் வாசிச்சு அர்த்தத்தை சொல்றேன். இவர் என்ன பண்றார்? இப்ப நமக்கு தத்துவஹித புருஷார்த்தத்தை அறிஞ்சுக்கணும். சுவாமி நம்ம எல்லாம் உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், ஏதேதோ சமுதாயத்துல போனோம், வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் யோசனை வருது ராத்திரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நாம பிறந்தோம் வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், படிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை குட்டி வந்தது, வீடு வாங்குறோம், நிலம் நீசம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதே மாதிரிதான் எங்க அப்பா அம்மா அக்கம் பக்கத்துல இருக்கோம், அவனும் பிறந்தான் இறந்து போயிட்டான். இன்னது வெறும் பிறக்கிறது,
அனுபவிக்கிறது, சந்தோஷமோ துக்கமோ அனுபவிக்கிறது, இறந்து போறது, இவ்வளவுதான் வாழ்க்கையா? அப்ப எப்படி நான் வந்தது யார், அப்ப நான் யார் அப்படின்னு அப்பதானே அந்த கேள்வியே வருகிறது. அதுக்குதான் அர்த்த பஞ்சக ஞானம் என்பது ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்க போய் தெரிஞ்சுக்கிறது சுவாமி? இப்ப நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு மேனுவல் இருக்கும் இல்லையா? இப்ப லேப்டாப் அப்படின்னா இப்படி கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அதுக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். எதை செய்யணும்னாலும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கும். இல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பார்கள், யாராவது ஒரு வாத்தியார் இருப்பார், யாராவது இருப்பார்கள். அப்பதானே கத்துக்க முடியும். நாம இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், தத்வஹித புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல எதை பார்ப்போம்? சனாதன தர்மத்துக்கே ஆணி வேர் அப்படின்னு சொன்னா வேதங்கள் தான். சாஸ்திரம்னு சொல்றோம் இல்லையா? சாசனாத்து இதி சாஸ்திரம், விதிக்கிறபடியாலே அதற்கு சாஸ்திரம்னு பேர். அப்ப நம்ம ஏதாவது டவுட்னா எங்க போனோம்? ஃபர்ஸ்ட் சாஸ்திரத்துக்கு போய் தேடணும். ஏன்னா வேதத்துல தானே எல்லாம் சொல்லுகிறது. அந்த வேதத்துல போய் தத்வஹித புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அதுக்குள்ள நுழைய பார்த்தா முதல் கஷ்டம், எல்லாராலையும் வேதத்தை சொல்ல முடியாது. ரெண்டாவது கஷ்டம், எல்லாரும் போய் வேதத்தினுடைய பொருளை புரிஞ்சுக்க முடியாது. மூணாவது கஷ்டம், அந்த பாஷையே இன்னைக்கு நடையாட்டத்துல இல்லை. நாலாவது கஷ்டம், அது எக்கச்சக்கமா பெருசு. அனந்தாவை வேதாகான்னு சொல்றோம் இல்லையா? எத்தனையோ வேதங்கள், வேதம்ன்றது பறந்து விரிந்து கிடக்கிறது. எத்தனையோ கிளைகள், சாக்கைகளோடு கூடியது. ஒவ்வொரு வேதத்தை எடுத்தா அதுக்குள்ள இந்த வேதம், அந்த வேதம், இந்த சாக்கை, அந்த சாக்கைன்னு எக்கச்சக்க சாக்கை. அனந்தாவை வேதாகா, அது எக்கச்சக்கமா இருக்கு வேதம். அந்த வேதத்திலயும் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துல போனா சிவஏவ கேவலகான்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல போனா ஹிரண்ய கர்ப்பகான்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல இந்திரன் பரதேவதைன்னு சொல்லுது, இல்ல பிராணன்னு சொல்லுகிறது, மனசுன்னு என்னென்னவோ சொல்லுது. குழம்பி போய் நம்ம என்னையா எதோ சொல்றியன்னா, இல்லப்பா நீ இந்த இடத்துல நான் இவனை பத்தி பேசுறேன், இதுக்கு சரியான அர்த்தம் தெரியணும்னா நீ முழுசா வேதத்தை படின்னுது. இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கே தவிர இதனுடைய விளக்கம் வேணுமா? நாராயண அனுவாகத்துக்கு போ. அங்க போனா தான் ஏகோவை நாராயண ஆசீது ந பிரம்மா ந ஈசானஹா, நாராயணன் ஒருவனே இருந்தான், பிரம்மா இல்லை, சிவன் இல்லை, இந்திரன் இல்லைன்னு அங்கதான் தெளிவா சொல்லுது. ஆனா கீழே பார்த்தோம்னா சிவையேவ கேவலகா, சிவனே இருந்தான், அவ்வளவுதான். எல்லாரும் சிவனே பரதெய்வம்னு நினைச்சுக்கோ. அப்ப குழப்பமா இருக்கா இல்லையா? அப்ப வேதம் என்பது முக்குணத்தோட கூடி இருக்கிறவங்களுக்கும் வேதம் இருக்கு. அதுல வேதத்துல அதே மாதிரி போனோம்னா எப்படி மற்ற புருஷார்த்தங்களை அடையிறதுன்னு சொல்லியிருக்கு. இந்த யாகத்தை பண்ணா அது கிடைக்கும், அந்த யாகத்தை பண்ணா இதை கிடைக்கும், அஸ்வமேத யாகம் பண்ணு, அது பாக்குறோம், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, ஜோதிஷ்ட காமஹாம் யாகம் பண்ணு, எத்தனையோ பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவுல தேடி தத்வஹித புருஷார்த்தம் எங்கன்னு இவ்வளவு பெரிய வேதத்துல எங்க தேடுறது? கஷ்டம் தானே. அதை முதல்ல சொல்லிட்டார். ஓஹோ, இந்த மாதிரி நம்மள மாதிரி மந்த புத்தி இருக்கிறவனால இதுக்கு கத்துக்க முடியாது சுவாமி. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? அதுக்கு தானே சுவாமி ரிஷிகள் எல்லாம் இதிகாச புராணங்களை கொடுத்திருக்கிறார்கள். எதனால வால்மீகி பகவான் ராமாயணம் எழுதினார்? எதுக்கு வேதவியாசர் மகாபாரதத்தை கொடுத்தார்? வியாசர் எதுக்கு இவ்வளவு புராணங்களை எல்லாம் கொடுத்தார்? அப்ப இதிகாச புராணங்களை கொண்டு தத்வஹித புருஷார்த்தத்தை அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு அங்க போனோம்னா அவர்கள் ஸ்வயம் யத்தனம், அவங்க எடுத்த முயற்சியினால வால்மீகி அவருடைய தபோவலத்தினால எழுதினார். அங்க போய் பார்த்தோம்னா இப்ப ராமாயணம்னு எடுத்துக்கோங்க. ராமாயணத்துல நேரா தத்வஹித புருஷார்த்தத்தை பத்தியா சொல்லியிருக்கு. சுப்பிரமணியனுடைய கதை, பரசுராமருடைய கதை, கங்கையினுடைய கதை எல்லாம் இருக்கு. இது ஒரே குழப்பமா போறதே சுவாமி, எதை சொல்லுது? சரி, மகாபாரதத்தை படிக்கலாம் அப்படின்னு மகாபாரதத்துக்குள்ள போய் தத்வஹித புருஷார்த்தம் இருக்குமான்னு பார்த்தா பூசல் பட்டோலை, இவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பங்காளி சண்டை. இவன் அவனை சண்டை போட்டான், அவன் இவனை சண்டை போட்டான், இவன் அதுக்குள்ள போனான், இவன் இதை போனான், இதை சொல்றான், இங்க ஒரு தர்மம், அங்க ஒரு தர்மம், மோட்ச தர்மம், யக்ஷ பிரசனம், அந்த தர்மம், ஒரே குழப்பம். இதெல்லாம் முடிஞ்சு சரி சாரமா எடுக்கலாம்னு போனா அதுக்குள்ள பகவத்கீதை, அதுக்குள்ள விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு எடுத்து அப்படி இவ்வளவு தூரம் போனா அது எவ்வளவு இருக்கு. அப்ப அந்த அதுல தத்வஹித புருஷார்த்த ஞானம் வந்துருமானா சுவாமி ஒரே குழப்பமா இருக்கு. அது பூசல் பட்டோலை. அப்ப இதிகாச புராணங்கள்னா என்னென்னையோ பத்தி பேசுகிறது, எக்கச்சக்கமா எதோ குழப்புது. அப்ப அதுல இருந்தும் நம்மளால தத்வஹித புருஷார்த்த ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியல. ஆனா பெருமாள் விட்டுருவாரா? அவர் எல்லாரும் பல விதத்துல எல்லாருக்கும் வழி வைக்கணும்ல. யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ இங்க போங்கோ, யாரெல்லாம் உடல் ஊனம் இருக்கிறவர்களோ இங்க போங்கோ, பெண்கள்லாம் இங்க போங்கோ அப்படின்னு பிரிக்கிறான் இல்ல. அது போல பெருமாள் பார்த்தார், மூளை குறைவா இருக்கிறவன்
சம்சாரத்துல நம்ம போல இருக்கிறவர்கள் அறிவிலிகள், அதனால பெருமாள் கைவிட்ட மாட்டார். அவர் என்ன பண்ணார், நமக்காக ரகசியத்ரயத்தை கொடுத்தார். ரகசியத்ரயம்னா எது உங்க எல்லாரும் தெரியுமே, முமுட்சுப்படி கேட்டிருக்கீங்களே, திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம். சுவாமி இது ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதான்னா, முமுட்சுப்படி காலக்ஷேபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். அடியன் ஆரம்பிச்சு முடிச்சுட்டேன். பல பேர் சொல்லுது, சுவாமி இன்னும் ஆயிட்டு இருக்கு, இப்பதான் சரம ஸ்லோகம் பண்றோம் அப்படின்னா. அவ்வளவு இருக்கே, அது சுருக்கமா இருக்கு. மொத்தமா எடுத்தா 8 எழுத்து, 8 அக்ஷரங்களோட கூடினது திருமந்திரம், 25 32 எழுத்து, இவ்வளவுதான் பாக்குறோம். இப்ப சரம ஸ்லோகமோ துவயமோ இதெல்லாம் சேர்த்தா மொத்தமே இவ்வளவுதான், 60 சொச்சம் அக்ஷரங்கள் தான் இருக்கு. ஆனா அதுல அர்த்தம் பாத்தீங்கல்ல எவ்வளவு இருக்கு அர்த்தம். சுவாமி ஒரு ஓம்னு சொன்னீர், அந்த ஓமுக்குள்ள போன அகாரம், அகாரத்தோட மறைந்து கிடக்கிற லுப்த சதுர்த்தியான ஆய, அதுக்கப்புறம் மகாரம், அதுக்கப்புறம் உகாரம் என்ற அனன்யாரக சேஷத்துவம். சுவாமி வெறும் ஓம்னு இருக்கிறதுக்கு ஆய ஊ மா என்ன சுவாமின்னா, அந்த ஓமுக்குள்ளே இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்ப ரொம்ப சங்கிரகமா இருக்கு, ரொம்ப சுருக்கமா இருக்கு. ஆனா அது இவ்வளவு அர்த்தம் இருக்கு. அப்ப அந்த ரகசியத்திரய ஞானம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுவும் புரிஞ்சுக்க முடியலையே. அப்ப என்னதான் பண்றது? சாஸ்திரத்தை பார்த்தோம், சாஸ்திரம் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி, அடுத்ததாக இதிகாச புராணங்களை பார்த்தோம், அதனாலேயும் தெரிஞ்சுக்க முடியல. சரி, பகவான் அதற்காக ரகசியத்திரயத்தை கொடுத்துருக்கானே, அதை பார்க்கலாமா? ஆனா ரொம்ப சங்கிரகமா இருக்கு, ஆனா அர்த்தம் எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சுவாமி அப்புறம் என்னதான் பண்றதுன்னா, மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள். அதனாலதான் பகவான் சரி இவர்களுக்காக அவர்களுக்குள்ள ஒருத்தர் சஜாத்தியனாக ஒரு ஆழ்வார்களை, சில ஆழ்வார்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆழ்வார்கள் மூலமாக உபதேசிப்போம் அப்படின்னு அந்த பாசுரங்களை எல்லாம் கொடுத்தார். அது எத்தனை? இது வேதம், வேதங்களுக்கு அங்கங்களோட கூடி எல்லாம் இருக்கிறதுன்னு அது. அந்த வேத உபாங்கங்களாக எல்லாத்தையும் கொடுத்தார். 4000 திவ்ய பிரபந்தத்துல தத்துவஹித புருஷார்த்தத்தை புரிஞ்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஏன்? பல இடத்துல முனியே, நான் முகனே, முக்கண்ணப்பான்னு சொல்றார் இதே நம்மாழ்வார். கடைசியில பாட்டு முடிச்சு பரமபதத்துக்கு தானே போறார். நம்மாழ்வார் பரமபதம் போறவர் நேரா ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை அடைந்தேன். பாட்டு பாடலாமா இல்லையா? அப்படி பாடல பாருங்க. அரியை அரணை அலற்றி சொல்றார். அவர் கடைசியில சொல்லும் போது எல்லார் பேரையும் சொல்றார் பாருங்க. அரி அயன் அரண், அரியே அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி இப்பத்தெரிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. எங்கேயாவது ஸ்ரீமன் நாராயணன் சொல்லியிருக்கா? நீங்க இத போய் ஒரு சைவன் முன்னாடி உட்கார்ந்து சொல்லுங்களேன். நல்லா விபூதி போட்டுக்கிட்டு இருக்க ஒரு சைவர் முன்னாடி இந்த பாட்டை சொல்லுங்க. உங்க நம்மாழ்வார என்ன சொல்றாரு பாத்தீரா? அரியை அயனை அரணை, கடைசியில அரண்னு தான் சொல்லியிருக்கார். அப்ப அரியும் அயனும் அரண், ஹரன்னா சிவன் தான் அப்படின்னு நான் சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? குழப்பம் வருமா வராதா? நேரடியா ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லலையே. முனியே, நான் முகனே, முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருகாணிக்கமே. சுவாமி என்னது இது? முனியா, நான் முகனா, முக்கண்ணப்பனா, யார சொல்றது? திடீர்னு பார்த்தா ஆஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் அப்படின்னு ஒரு காதல் காமப்பாட்டு போல இருக்கு. ஆழ்வார் பாட்டு தான். ஆனா 4வது வந்து முதல் திருவாய்மொழியிலேயே நல்ல உபதேசங்களை பண்ணிக்கிட்டே வந்தார் ஆழ்வார். திடீர்னு தூது விடுறார். ஒரே காமம், உன்னை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்கிறேன்னு சொல்றார். என் பெண்மை ஆற்றோம் அப்படிங்கிறார். சுவாமி நாயக்கி பாவமா, பெண்மையா, காதலா, காமமா? இருக்கிறதுலே உயர்ந்த காமம்னு சொன்னா பரபக்தி, பரஜான, பரமபக்தி நிலை. கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன்னு பார்த்தோம். இருக்கிறதுலே உயர்ந்த காமம்னா கிருஷ்ணனிடத்துல இருக்கிற ஆசை, அது பரமபக்தி. ஆனா ஆழ்வார் பாசுரத்துல நமக்கு அது புரியுதா? அவர் நாச்சியார் திருமொழியில சில இடங்கள்லாம் பார்த்தா முளைன்றாங்க, பாசுரத்துல இப்படி இருக்கணும் அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு சாமானிய மனிதன் படிக்கும் போது அவனுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முடிகிறதான்னு கேட்டால் எவ்வளவு குழப்பம் இருக்கு பாத்தீங்களா? தூது விடுறாருன்றார், திடீர்னு விட்டு அழறேங்கிறார், திடீர்னு சேர்ந்தேங்கிறார், திடீர்னு எத்தனையோ தேவதைகள்னு சொல்றார், பெண் பாவனையில பாடுறார், காமப்பாட்டு போல இருக்குதுன்னு சொல்றார். நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்லிக்கிட்டே இருக்கார். முதல் 10 நன்னா கேட்டான். முதல் திருவாய்மொழி உயர்நலம் உடையவன், வீடுமின் முற்றவும் பாட்டு கேட்டான், பற்றுடை அடியவர்க்கு பாட்டு கேட்டான். அஞ்சிரைய மடனாராய்னு வந்து பிரிந்த பாவனையில பெண் தூது விடுகிறாள்னு சொன்ன உடனே
என்ன சுவாமி ஏதோ பக்தி பாசுரங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா காமப்பாட்டாக இருக்கிறதேன்னு எழுந்து போயிட்டானாம். எப்போ? நம்பிள்ளை காலத்திலேயே. நம்பிள்ளை சொல்லும் போதே இப்படி என்ன இது காமப்பாட்டாக இருக்கிறதுன்னு நகர்ந்து போயிட்டானாம். அப்படின்னா அது எப்பேற்பட்ட, அப்ப மற்றவங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்குதா இல்லையா? அப்ப ஆழ்வார் பாசுரங்கள்லயும் அவ்வளவு தெளிவா தத்துவஹித புருஷார்த்தங்களை தெரிஞ்சுக்க முடியலையே. அப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்ல, நமக்கு ஏற்ற பாஷையிலே வெறும் பாட்டாக இல்லாமல் உபதேசங்களாக, தங்களுடைய வாக்கினாலே உபதேசங்களாலே எல்லா சந்தேகங்களையும் கேள்விக்கு பதில் சொல்லுவது போல தெளிவித்து உயர்ந்த உபதேச மார்க்கத்துல திருத்துவதற்காகத்தான் நாதமுனி முதலான நம் தேசிகர் அவதரித்தார்கள். நாதமுனி, உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆள வந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, இவங்கெல்லாம் எதுக்கு அவதரித்தார்கள்? இவ்வளவு குழப்பங்கள் இருக்க இதை நமக்கு உள்ளது உள்ளபடி புரிய வைத்து தத்துவஹித புருஷார்த்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வார்த்தையில உபதேசம் பண்ணனது மட்டுமல்ல, அதை பிரபந்தீகரித்து போனார்கள்னு எழுதுறார். பிரபந்தம் நல்ல டெக்ஸ்ட் புக்கா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கணும். வேதம்ன்றது புஸ்தகம் கிடையாது. வேதம்ன்றது காதுல கேட்டு தானே வருது. ஆனா ஆச்சாரியார்களுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாமே இன்னைக்கு படிக்கிறோமே, அது ரகசிய கிரந்தங்கள்னு சொன்னாலும் மற்ற கிரந்தங்கள்னு சொன்னாலும் எல்லாமே ஏடுபடுத்தப்பட்டிருக்கே. அதிலேயும் இந்த ஆச்சாரியார்கள் எல்லாம் உபகரித்தார்கள். அப்படி உபகரித்த ஆச்சாரியார்களுக்குள்ளே ராமானுசர் தான் இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சு வச்சார். தலை சிறந்தவர்னு சொன்னா ரகசியங்களை மட்டுமே சொல்லி ஜீவாத்மாக்களுக்கு உஜ்ஜீவனபரமாக தத்வஹித புருஷார்த்த ஞானத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று செய்தவர் பிள்ளை லோகாச்சாரியார். அந்த பிள்ளை லோகாச்சாரியாருடைய பெருமையினாலதான் நமக்கு தத்துவஹித புருஷார்த்த ஞானங்கள் வந்து இதோ அதுலயும் உயர்ந்த கிரந்தமான இந்த தத்துவஹித புருஷார்த்தம் இதுவரைக்கும் விட்டு வச்ச எல்லா ரகசிய அர்த்தங்களையும் கோர்வையாக எடுத்து, பூர்வாச்சாரியார்கள் சொன்ன எல்லா அர்த்தங்களையும் எடுத்து, யாருக்கும் இது விட்டுவிடக்கூடாது என்பதற்காக உபதேசம் பண்ணினார். உயர்ந்ததான ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தத்தை, அதை காஞ்சி தேவப்பெருமாள் தன்னுடைய அருளாலே ஏடுபடுத்த சொல்ல இன்றளவும் அது ஏடுபடுத்தப்பட்டு நம் கைகளிலே கிடைத்து வருகிறது. உங்களுக்கு என்ன பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துக்குன்றத சொல்லிட்டேன். இப்போ வாசிச்சா புரியும். இப்போ ஒரு தடவை நீங்களே சொல்லி பார்த்துக்கிறீங்களா? நோட்ஸ் எழுதினவங்க எழுதிக்கோங்க. பகவானுடைய நிர்ஹேத்துக கடாட்சம் கிடைச்சிடுச்சு. என்னதான் கடாட்சம் கிடைச்சாலும் தத்வஹித புருஷார்த்த ஞானம் இருந்தால்தான் அவன் ஆத்ம உஜ்ஜீவனம் அடைய முடியும். தத்வஹித புருஷார்த்த ஞானத்தை வேத வேதாந்தங்கள் என்ற சாஸ்திரங்களால் அறிய முடியுமான்னா அது எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்தையும் படிச்சு குழப்பம் இல்லாம கத்துக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்தது இதிகாச புராணங்கள்ல கத்துக்கலாமான்னு பார்த்தா அது யார பத்தியோ எதையோ பத்தியோ என்னென்னத்தையோ பத்தியெல்லாம் பேசுகிறது, தெளிவா தெரிஞ்சுக்க முடியல. சரி, பகவான் கொடுத்த ரகசியத்திரய ஞானத்தினால செய்யலாமான்னு பார்த்தா சுருக்கமா இருக்கு. ஆனா அர்த்தங்கள் நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியல. சரி, ஆழ்வார்களுடைய அருளை செயல்ல புரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தா அதுல எல்லா தேவதைகளை பற்றியும் சொல்லுகிறது திடீர்னு. அது காமப்பாடலை போலவும் இருக்கு. தூது என்றார், மடல் என்றார், இதெல்லாம் நமக்கு புரியவில்லை. சரி, என்னதான் பண்றதுன்னா கடைசியில் ஆச்சாரியார்கள் அவதரித்து உபதேச மார்க்கத்தினால இதையெல்லாம் நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே சாஸ்திரம், அதுலேயும் ரொம்ப உயர்ந்தது தத்வஹித புருஷார்த்த ஞானம் என்று ரகசிய அர்த்தங்களை மட்டுமே நமக்கு தெரிவிக்க வேண்டும். ஆத்ம உஜ்ஜீவனத்திற்காக அதுதான் முக்கியம் என்று பிள்ளை உலகாசிரியன் தன் கருணையாலே அஷ்டாதச ரகசியங்களை சொல்ல, அதுல உயர்ந்ததான ஸ்ரீவச்சன பூஷணம் என்பது எல்லாத்துக்கும் சாரமான அர்த்தங்கள். அதுவும் தன் வாக்காக இல்லாமல் பூர்வாச்சாரியார்கள் சொன்ன வசனங்களையே கொண்டு உபதேசமாக சொல்ல காஞ்சி தேவப்பெருமாள் தன்னுடைய அருளாலே இதை பிரபந்தீகரித்தார். இதை அழகான ஒரு கிரந்தமாக கொடுத்தார். அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு முதல்ல பார்ப்போம். இப்ப சொல்லிட்டதுனால நீங்க இப்ப வாசிச்சா புரிஞ்சுக்கலாம். படிக்கிட்டா தத்வஹித புருஷார்த்தங்களை உள்ளபடி அறிந்தே உஜ்ஜீவிக்க வேண்டுகையாலும் அவை தன்னை அடியன் இப்போ மஞ்சள் கலர்ல போட்டிருக்கேன். இதை நீங்க உங்களுக்கு அந்த குறிப்பு எழுதுறதுக்காக முதல்ல சாஸ்திர முகத்தாலே அறிய பார்க்கும் அளவில் சுவாமி தத்வஹித புருஷார்த்த ஞானத்தை நான் சாஸ்திரங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். வேதம், வேதாந்தம், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான உபனிஷத்துக்களை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போனால் சாஸ்திரங்களில் தலையான வேதமானது சரி. சாஸ்திரத்துல பிரதானம் எது சுவாமின்னா
சாஸ்திரம்னு சொன்னா வேதம், வேதாந்தம், அதோட சேர்த்து ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வேதம் தான். அப்ப அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு சுவாமி வேதம்? அனந்தாவை வேதாகா, எக்கச்சக்கமா இருக்கு. வேதம் என்பது கணக்கில் அடங்காதது, எவ்வளவோ இருக்கக்கூடியது. அதனால வேதங்கள் எல்லையற்றது. அப்படி இருக்கிறபடியே அனந்தமாய் எக்கச்சக்கமா இருக்கு வேதம். ஸ்வ அர்த்த நிர்ணயத்தில் அதுல சொல்லப்பட்ட பொருளை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸ்வ அர்த்த நிர்ணயத்தில் வேதம் இந்த இடத்துல இந்த பொருளை சொல்லுகிறது அப்படின்னு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றால், தெளிந்து கொள்ள வேண்டும் என்றால், சர்வ சாக்கா பிரத்யய நியாயாதி ச அபேட்சமாய் இருக்கையாலே. சர்வசாக்கா பிரத்யய நியாயம்னா நீங்க வேதத்துல ஒரு இடத்துல பார்த்துட்டு அர்த்தத்தை சொல்லக்கூடாது. எல்லா சாக்கை இந்த இடத்துல இப்படி சொல்லி இருக்குன்னா அது அங்க ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், ப்ளீஸ் ரெஃபர் பேஜ் நம்பர் சோன் சோன் அங்க சொல்லிடும். நீங்க அங்க போய் பார்த்தா இதை போய் பாருன்னு சொல்லும். நீங்கெல்லாம் அந்த கால லைப்ரரியில எல்லாம் படிக்கிற காலத்துல அடியெல்லாம் சிறுவ அந்த காலங்களில் படிக்கும் போதெல்லாம் ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா ரெஃபரன்ஸ் கொடுப்பான். இந்த ரெஃபரன்ஸ் அங்க போய் பாரு, அதை அங்க போய் பாருன்னா அந்த லைப்ரரியில போய் அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கணும். அது போல வேதத்துல ஒரே இடத்துல எல்லா அர்த்தத்தையும் சொல்லாது. அது அங்க வேண்டியதை சொல்லிட்டு இதுக்கு விளக்கமா வேணும்னா அங்க போ. அதுதான் சர்வசாக்கா பிரத்யய நியாயம்னா, ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னா நீ முழுசா படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பகவத்கீதையில வெறும் ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் கத்துக்கிட்டு இதுதான் பொருள்னு சொன்னீங்கன்னா தப்பாயிடும். அப்ப எல்லா இடத்தையும் போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். அதை அது விரும்புகிறபடியாலே, சாபேட்சமா இருக்கையாலே, அல்ப மதிகளுக்கு, நம்ம போல குறைவான ஞானம் இருக்கிறவர்களுக்கு அவகாகித்து அர்த்த நிச்சயம் பண்ண அரிதாகையாலும் அதை கஷ்டப்பிடிச்சு கண்டுபிடிச்சு அதுல ஈடுபட்டு அதை படிச்சு இதுதான் உண்மை பொருள் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அப்ப சாஸ்திரத்தினால ஏன் தெரிஞ்சுக்க முடியல? எக்கச்சக்கமா இருக்கு. அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை பல இடத்துல போய் ஆராய்ந்தோம் என்றால்தான் அதனுடைய உண்மையான பொருள் தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய அல்பமான புத்தி, ரொம்ப குறுகிய புத்தியை உடையவர்கள், குறைஞ்ச ஞானத்தை உடையவர்கள், நாம என்னைக்கு அதுக்குள்ள போய் குளிச்சு அதுல மூழ்கி, வேதம் முழுக்க அதுல மூழ்கி அது இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்மளால செய்ய முடியுமா? அது பண்ணுவதற்கு அரிதாகையாலும் அது ரொம்ப கஷ்டம். அதை நம்மால செய்ய முடியவில்லை. அடுத்து அனந்த வேத பாரகராய் ஸ்வயோக மகிம சாட்சாத்கிருத பர அவர தத்துவ விபாகரான வியாசாதி பரம ரிஷிகளாலே பிரணீதங்களாய் வேத உபபிரமணங்களான ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலும். அடுத்தது இதிகாச புராணத்துக்கு வரார். இந்த இதிகாச புராணத்துக்கு என்ன பெருமை அதை சொல்றார். அடியன் அந்தந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது கவனமா கேட்டுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது தடவை கேட்டீங்கன்னா தான் அது நன்னா புரியும். முதல்ல இந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் யார் எழுதினது உங்களுக்கே தெரியும். ஸ்மிருதின்னு சொன்னா யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இதிகாசம் அப்படின்னா வால்மீகியும் வேதவியாசரும். புராணங்களுக்கு பிரதானமான கர்த்தா வேதவியாசர். இப்படி இருக்க அவர்களெல்லாம் யார்? அனந்த வேத பாரகராய். வேத பாரகர் அப்படின்னா என்ன? ஒரு வேதத்தினுடைய பொருளை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள். அனந்த வேதம் இப்பதானே பார்த்தோம். வேதம் பெருசு, அந்த எண்ணிலடங்காத வேதத்தை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்களும் ஸ்வயோக மகிம சாட்சாத்கிருத தன்னுடைய யோக மகிமையாலே. அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு தவ வலிமை எவ்வளவு யோகம் பண்ணியிருப்பாங்க. வால்மீகி மகரிஷியோ வசிஷ்டரோ வியாசரோ இவர்களெல்லாம் எவ்வளவு யோகம் பண்ணியிருப்பாங்க. தங்களுடைய யோக வலிமையாலே, அதனுடைய பெருமையாலே சாட்சாத்கிருத பர அவர தத்துவ விபாகரான. சாட்சாத்கிருத பர அவரன உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எழுதிக்கோங்க. பர அப்படின்னா உயர்ந்தது, அவர அப்படின்னா தாழ்ந்தது. உயர்ந்த தத்துவம் தாழ்ந்த தத்துவம் என்ற விவேக ஞானத்தை உடையவர்கள். இப்ப என்னென்ன பார்த்தோம்? எண்ணிலடங்காத வேதங்களினுடைய பொருளை நன்றாக கற்று உணர்ந்தவர்களாய், தங்களுடைய யோக மகிமையாலே தத்துவங்களுக்குள்ளே உயர்ந்தது தாழ்ந்தது என்று உள்ளது உள்ளபடி பிரித்து பார்க்கக்கூடிய ஞானத்தை உடையவர்களான. புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப சொல்லணுமா? அனந்த வேத பாரகராய், எண்ணிலடங்காத வேதங்களை கற்று தேர்ந்தவர்களாய், ஸ்வயோக மகிம தங்கள் முயற்சியால வந்த யோக மகிமையாலே, தவ வலிமையாலே, சாட்சாத்கிருத
சாட்சாத்னா உள்ளது உள்ளபடி அறிதல், கண்ணுக்கு நேரா பார்த்தா மாதிரி பார்த்திருக்காங்க இல்லையா? அப்போ அப்படி இருக்கக்கூடியதான பர அவர, பரன்னு சொன்னா உயர்ந்தது, அவரன்னா தாழ்ந்தது, தத்துவ விபாகரான அச்சித் இது ஞானமற்றது தாழ்ந்தது, பரமாத்மா பரமச்சேதனன் உயர்ந்தவன், ஜீவாத்மா ஞானமயன் ஆனந்தமயன் அப்படின்னு அறிந்தவர்களான வியாசாதி பரமரிஷிகளாலே. வியாச ஆதின்னா என்ன நீங்க எழுதிக்கணும். வியாசர், வசிஷ்டர். வியாசர்னு பிரதானமா சொல்றதுக்கு காரணம் எத்தனை ரிஷிகள் இருக்கட்டும், நமக்கு பிரபந்தங்களை, நமக்கு உயர்ந்த வேதங்களை, சாஸ்திரங்களை, புராணம்னா இருக்கிறதுலே பஞ்சமோ வேதகான்ற மகாபாரதத்தை கொடுத்திருக்கார், பிரம்மசூத்திரத்தை கொடுத்திருக்கார். கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல ஸ்லோகத்தை கொடுத்தவர் வேதவியாசர் தான். ஏன்னா 1.25 லட்சம் கிரந்தம் மகாபாரதமே. அதுக்கப்புறம் எத்தனை புராணங்கள் கொடுத்திருக்கார், பிரம்மசூத்திரத்தை கொடுத்திருக்கார், எவ்வளவு இருக்கு. ஹரிவம்சம் அதுவும் வேதவியாசர் எழுதினார்னு தான் சொல்லுவாங்க அப்பேர். அதனால வியாச ஆதின வியாசர் தொடக்கமான. அப்ப வியாசர், வால்மீகி, வசிஷ்டர், வாமனர், எத்தனை பேர், ஜாபாலர், கௌதமர் எல்லாம் எழுதிக்கோங்க. அந்த பரம ரிஷிகளால, உயர்ந்த ரிஷிகளாலே பிரணீதங்களாய் அவர்களால் அருளப்பெற்றது, அவர்கள் தான் வடிவமைத்தார்கள். வேத உபபிரமணங்களான, வேதத்துல ஒரு இடத்துல பொருள் தெரியலன்னா அதை எதை கொண்டு தெரிந்து கொள்ளுவது? இதிகாச புராணங்களை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். இது பின்னாடி பார்க்க போறோம் சூத்திரத்திலேயே. வேதம், வேத உபபிரமணம் அப்படின்னா வேதத்தினுடைய பொருளை நன்றாக விளக்கி சொல்லக்கூடியது எது? ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள். அப்ப பரம ரிஷிகள் அவர்களால் வரப்பட்டதான ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலும், அந்த புராணங்களிலும் சரி, அதுல என்ன சுவாமி அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியாதா? நீங்க எதை மறந்துடக்கூடாது, தத்துவஹித புருஷார்த்த ஞானம் வரணும்னா வேதத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. சரி, ரிஷிகள் கொடுத்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தா, சார அசார விவேக சதுரர்க்கு ஒழிய, இது சாரம், இது அசாரம், இது சக்க, இதுதான் கரும்பு சாறு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய சாதுரியம் உடையவர்கள். சதுரர்னு சொன்னா சாதுரியம், நல்ல சாதுரியம் இருக்கிறவர்னு சொல்றோம் இல்லையா, புலமை இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த புலமை இருக்கிறவர்களை தவிர தாத்பர்யாம்சம் தெரியாமையாலும், ஐயோ இது என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலையே சுவாமி, ராமரை கூப்பிட்டுக்கிட்டு அத போறார் விஸ்வாமித்திரர், கூட்டு போறவரே விஸ்வாமித்திரர். அந்த விஸ்வாமித்திரர் மேனகையின் இடத்துல ஈடுபட்டு போனார், சகுந்தலைன்னு பெண்ணு பிறந்தாள், காமத்துக்கு வசப்பட்டவர் கூட்டு போறார். அவர் இவருக்கு கதையை சொல்றாராம். சொல்றவர் கதையை கங்கை பிறந்தது இப்படின்னு சொல்றார், சுப்பிரமணியனுடைய கதையை சொல்றார். என்ன சுவாமி இது ஏதோ கதைகள் வருது, அவங்களுடைய கதையை சொல்ற, இது என்ன இதெல்லாம் பார்த்த ஒரே குழப்பமா இருக்கே, எது சரின்னு தெரிஞ்சுக்கலையே. அப்ப தாத்பர்யாம்சம், இதனுடைய சாராம்சமா என்னதான் சொல்ல வராங்க சுவாமி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல. தெரியாமையாலும் அவை போல் அன்றிக்கே. சரி சுவாமி, அந்த இதிகாச புராணங்கள்ல கூட ஏதோ குழப்பம், மகாபாரதம்னா பூசல் பட்டோலை, ஒரே குழப்பம். ஆனா பகவான் என்ன பண்ணார், இந்த குழப்பமே வேணாம்பா, அவை போல் அன்றிக்கே சம்சாரி சேதன உஜ்ஜீவன காமனான, இந்த சம்சாரிகள் உஜ்ஜீவனத்தை அடையணும், மேம்பாட்டை அடையணும். பெருமாளுக்கு என்ன ஆசை? ஒரு அம்மா அப்பாவை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா முன்னுக்கு வரணுங்க, என் பிள்ளை நல்லா முன்னுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஒரு தாய் தந்தையினுடைய ஆசை அதுதானே இருக்கும். அதே போல பகவானுக்கு என்ன ஆசைனார், இவன் எல்லாம் நம்ம பிள்ளைகள் தானே இந்த சம்சாரிகள், இவர்களெல்லாம் சேத்தன உஜ்ஜீவன், எல்லாம் அறிவு இருக்கிறவன், ஞானம் இருக்கிறவன், இவன் மேம்பாட்டை அடைய வேண்டும் அப்படிங்கிற நல்ல குணமுடைய சர்வேஸ்வரன். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம்னு சொல்லுவோம். ஈஸ்வரனிடத்துல இருக்கக்கூடிய சர்வர்க்கும் சுகுர்து, நல்லதே நினைக்கக்கூடிய தன்மை. அதனால் அந்த பெருமாள் என்ன பண்ணார், தானே ஆச்சாரியனாய். இதை நீங்க முமுட்சுப்படி ஆரம்பத்துல விளக்கமா பார்த்திருப்பீங்க. ரகசிய திரயத்தையும் கொடுத்தது யார்? திருமந்திரத்தை பதரிகாசிரமத்துல கொடுத்தார், நாராயணன் நரனுக்கு கொடுத்தார். துவைமகா மந்திரத்தை விஷ்ணு லோகத்துல மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்தார். சரம ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுத்தார். பார்த்தோமா இல்லையா? அப்போ இந்த ரகசியத்திரயத்தையும் கொடுத்தவர் யார்? ஓ ஆமா சுவாமி, நாங்க முமுட்சு ரகசியத்திரயம் ராமானுஜர் கொடுத்தார், பிள்ளை லோகாச்சாரியார் கொடுத்தார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. கொடுத்தவர் பெருமாள் தான், அவர் எல்லாம் கொடுத்திருக்கார். அதுல இந்த சாரார்த்தமான ரகசியத்திரத்தை உபதேசம் பண்ணவர் யார்? தானே ஆச்சாரியனாய் கீதாச்சாரியனா கொடுத்திருக்கார். பதரிகாசிரமத்துல பதரி நாராயணன் என்ற ஆச்சாரியனா கொடுத்திருக்கார். விஷ்ணுங்கிற ஆச்சாரியனாவே கொடுத்திருக்கார். மூன்றையும் கொடுத்தவர் அவர் தானே. வெளிப்படுத்தின சகல வேத சாரமான பெருமாள் பார்த்தார், இவன் வேதம் ரொம்ப பெருசா இருக்குன்றானே,
ஒண்ணு செய்வோமா? வேதத்தை சுருக்கி ஒரு சக்கரை கட்டி, ஒரு கல்கண்டு இல்ல ஒரு நல்ல அச்சுவெள்ள கட்டி மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு பெருமாள் கொடுத்ததுதான் ரகசியத்ரயம். அப்போ சகல வேத சாரமான அனைத்து வேதங்களினுடைய சாரம், அதனுடைய சாரார்த்தத்தை மாத்திரம் எடுத்து நல்ல ஒரு அச்சு வெள்ளத்தை போல கொடுக்கிறார். அது என்னது? ரகசியத்ரயமும். அந்த ரகசியத்ரயமான திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகமும். அதுக்குள்ள என்ன சுவாமி கஷ்டம்? அதுல என்ன கஷ்டம் அப்படின்னா அதிசங்கிரகதையா, ரொம்ப சுருக்கம் சுவாமி. என்னது 65 எழுத்துல முடிச்சிருவீரா? 8 எழுத்து, 25 எழுத்து, 32 எழுத்து, இவ்வளவுதானே கணக்கு. 8 8 25 33, 33 இன்னொரு 32 65, 65 அக்ஷரம் தான் ரகசியத்ரயமே. ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைகள், 2 வரி 2 வரி 1 வரி, மொத்தம் 5 வரி. திருமந்திரம் ஒரே வரி. அடுத்தது துவயம் 2 வரி, சரம ஸ்லோகம் 2 வரி. சுவாமி மொத்தம் 5 வரி. ஆனா அதை முமுட்சு படிங்கிறீங்க, பரந்த படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் சுவாமி வேதாந்த தேசிகரது எடுத்தாக்கா அவர்னும் ரகசியத்ரய சாரம்னு அவ்வளவு எவ்வளவு சுவாமி சொல்லுவீங்க? ஆரம்பத்துல பராசர பட்டர்னாக்கா அஷ்டஸ்லோகின்னு அவர் சொல்றார், எத்தனை சொல்லுவீங்க அப்படின்னா அதிசங்கிரகத்தையா, ரொம்ப சுருக்கமா இருக்கு, ஆனா அர்த்தம் ஜாஸ்தி. இவ்வளவு சுருக்கமா இருந்தா எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? இல்லையா? அதிசங்கிரகத்தையா, அதி கூடார்த்தங்களாகையாலும், பரம ரகசியம், அவ்வளவு சீக்கிரத்துல தெரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய அர்த்தத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க முடியுமான்னா இப்ப மாம் ஏகம் அப்படிங்கிற ஏக்கம், மாம் ஏக்கம் சரணம் பிரஜை, என்னத்துக்கு சுவாமி திரும்பி ஏக்கம் என்றார் பெருமாள்? சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு சொல்லிட்டார், மாம்னு சொல்லிட்டார், திரும்பி என்ன சுவாமி ஏகம் அப்படின்னு கூட எதுக்கு சேர்க்கிறார் அப்படின்னா அது கூடார்த்தம். அப்படின்னா அறிவதற்கு துர்லபமான ரகசியமாக ஆழ் பொருள், அவளை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப ரகசியத்திரைய காலக்ஷேபம்லாம் கேட்கறோம்னா எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. சொன்னவரே திடீர்னு ஒரு இடத்துக்கு நீங்க பளிச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுதான் பதில் சொல்லணும் இல்லையா? அவ்வளவு ரகசிய அர்த்தங்கள் இருக்கே. அதிகூடார்த்தங்களாகியாலும் அப்ப ரொம்ப சுருக்கமா இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஆழ் பொருள், மறைக்கப்பட்ட பொருளாக இருக்கிறபடியாலும் பகவதாக ஆஸ்மிக கடாட்ச விசேஷத்தாலே பெருமாளே என்ன பண்றார்? ஆகஸ்மிகம். ஆகஸ்மிகம்னா பகவான் நல்லது செய்யணும்ன்றதுக்காக பகவதாஸ்மிக கடாட்ச விசேஷத்தாலே பெருமாள் ஒன்றும் எதிர்பார்க்காமல் ஆழ்வார்களுக்கு அருளி செய்தார் இல்லையா? மயர்வர மதுநலம் அருள பெற்றார்கள்னு சொல்றேன் இல்லையா? பகவதாஸ்மிக கடாட்ச விசேஷத்தாலே பகவான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். அதை யார் மூலமா செய்வார்? எல்லாம் அவரே செய்வாரா? அவருடைய கடாட்ச விசேஷத்தாலே, பகவானுடைய ஆகர்ஷகம், எல்லாருக்கும் போய் நல்லது செய்யணும் என்ற அந்த கடாட்ச விசேஷத்தாலே மயர்வர மதிநலோர் மருள பெற்று, மயர்வு அற மதிநலம் அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் பக்தி ரூபாபன்ன ஞானம், மதினா ஞானம், நலம்னா பக்தி. அப்போ சந்தேகம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் ஞானம் பக்தி அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அதுதானே நம்ம ஆழ்வார் முதல் பாட்டுல சொன்னார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன். அப்ப அவர் தானே அருளினார். அருள பெற்று சகல வேத சாஸ்திர தாத்பரியங்களையும் பெருமாள் என்னென்னலாம் பண்றார் பாருங்க. வேதத்தை கொடுத்தார், எக்கச்சக்கமா இருக்கணும். சரி, அதை கதை மாதிரி சொல்றப்பான்னு இதிகாச புராணமா கொடுத்தார். சுவாமி ஒரே குழப்பமா இருக்கு, கதையில தான் கவனம் போதே தவிர அர்த்தம் புரியலன்னு. சரிப்பா, அர்த்தத்தை சுருக்கமா உனக்கு சாரார்த்தமா கொடுக்குறேன் அப்படின்னு ரகசியத்திரயம் கொடுத்தார். இதுன்னா இவ்வளவு சுருக்கமா கொடுக்குறீர், ரொம்ப ஆழ்ந்த பொருளா இருக்கு, எங்களால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னுட்டோம். பெருமாள் அதனால என்ன பண்ணார்? சரி, இந்த உயர்ந்த பாசுரங்களினுடைய உயர்ந்த வேதங்களினுடைய சாஸ்திரங்களினுடைய உண்மை பொருள், அதனுடைய உள்ளுரை பொருளை எல்லாம் உங்களுக்கெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல பாட்டா கொடுக்கட்டா? பாட்டா கொடுக்கிறார். வேதம்ன்றது அது ஒரே ஹாஹூன்னு சப்தம், இதிகாச புராணம்ன்றது கதை, ரகசியத்ரயம்ன்றது ரொம்ப சுருக்கமா இருக்கக்கூடிய சூத்திர பாவம். பெருமாள் பார்த்தார், சரி கவிதையா கொடுப்போமா, பாட்டா கொடுப்போமே அப்படின்னு ஆழ்வார்களை வைத்து பாட்டா கொடுக்கிறார். அடுத்தது அது எப்படி கொடுக்கிறார் பாருங்க. மயர்வரம் மதிநலம் அருள பெற்று சகல வேத சாஸ்திர தாத்பரியங்களையும் அனைத்து வேதங்களினுடைய ஆழ்பொருளையும் கரதல அமலகமாக, கரதலாமலகம் அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி, அமலக்கம்னா நெல்லிக்கனி, கரதல உள்ளங்கை, கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கனி, இந்தப்பா கையை நீட்டு, இதோ நெல்லிக்கனி. பெருமாள் எப்படி கொடுத்துட்டார்? தத்துவஹித புருஷார்த்தத்தை அறியணுமா, இதோ ஆழ்வார் பாசுரங்கள் மூலமா கொடுக்குறேன், அதுதான் நெல்லிக்கனி, கையில நெல்லிக்கனி போல கொடுக்குறாராம்.
கல தல அமலகமாக சாட்சாத்கரித்த, அதை நன்றாக அறிந்தவர்கள். அப்ப பகவான் ஆழ்வார்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல சகல வேத சாஸ்திரங்களை அவங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க? பராங்குச பரகாலாதிகளான ஆழ்வார்கள். பராங்குசர்னா நம்ம ஆழ்வார், பரகாலர்னா திருமங்கை ஆழ்வார். நீங்க மொத்த ஆழ்வார்களை சேர்த்துக்கணும். மொத்தம் 12 ஆழ்வார்கள் இல்லையா? ஆழ்வார்கள் அருளி செய்த திராவிட வேத தத் உபாங்கங்களான, தத் அங்கோ உபாங்கங்கள்னு எழுதுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேதத்துக்கு வேதம் 4 இல்லையா? வேதத்துக்கு அங்கம் எது? வேதத்துக்கு அங்கம் 6. அதுக்கப்புறம் உபாங்கம் தான் 8ன்னு சொல்றோம். அப்ப 4, 6, 8 வேத அங்க, வேத உபாங்கம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா 4 வேதத்துக்கு சமமா வந்ததுதான் நம்மாழ்வாருடைய 4 பாசுரங்கள், 4 பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதுதான் திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்கள் இல்லையா? பெரிய திருமொழி தொடக்கமாக திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு எல்லாமே அதற்கு அடுத்தபடியாக சொன்னார். சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு அதையெல்லாம் வேத அந்தங்கள். வேத உபாங்கங்கள் தான் மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். புரிஞ்சுதா? வேதம் நம்மாழ்வார் பாடின பாசுரம், வேத அங்கம் திருமங்கை ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் பிரபந்தங்கள், வேத உபாங்கங்கள் மற்ற ஆழ்வார்கள் பாடின பாசுரங்கள். இவர்களுக்கெல்லாம் பெருமாள் என்ன பண்ணார்? அவர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வேத சார அர்த்தங்களை எல்லாம் கொடுத்தார். அவர்களும் அதை பக்தி ரூபாவண்ண ஞானத்தால பாடிவிட்டார்கள். ஆனா நமக்கு புரியுதா? அதை சொல்லிட்டார். அளவிலிகளால், நமக்கு அளவிலிகள்னா ஞானம் குறைவு, அளவு இல்லை அப்படின்னா ஞானமற்றவர்கள். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இருக்கணும் இல்ல? நமக்கு இந்த சம்சாரத்துல இருந்து அனுபவிக்கிற ஞானம் தெரியுதே தவிர தத்துவஹித புருஷார்த்தத்தை அறிஞ்சிக்க வேண்டிய ஞானம் இல்லையே. அளவிலிகளால்னா அதற்கேற்ற ஞானம் இல்லாதவர்கள், குறைந்த ஞானத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறபடியாலே அர்த்த தரிசனம் பண்ண போகையாலும் அதுல என்னதான் சொல்ல வர்றார், அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, என்னால அந்த அர்த்தத்தை பார்க்க முடியலையே. நம்மால கடைசியில ஆழ்வார்கள் பாசுரங்களை வச்சு கூட அதனுடைய உண்மையான அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியல. திரும்ப ஒரு தடவை படிக்கட்டு இறக்கிக்கணும். வேதம் என்பது சப்த மார்க்கமா பெருமாள் கொடுத்தார், ரொம்ப பெருசு, அது முடியாதுன்னு சொல்லிட்டோம். சரின்னு ரிஷிகளை வச்சு கதாபாகமா கொடுத்தார். ஐயோ சுவாமி, இது கதையை கேட்டா இன்னும் குழப்பமா இருக்கு, எது சாரம் அசாரம்னே தெரியலன்ட்டோம். சரி உனக்கு சாரமா கொடுக்கறேன்னு சொல்லி ரகசிய திரயத்தை கொடுத்தார். இதுன்னு ரொம்ப சுருக்கமா இருக்கு, இதனுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்க முடியலையேன்னு பயந்துட்டோம். அதனால பகவான் என்ன பண்ணார்? சரி இவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளி அவர்கள் மூலமா பிரபந்த முகேன, அதுதான் முக்கியம், திவ்ய பிரபந்தங்களும். திவ்ய பிரபந்தங்கள்னா திவ்யமான விஷயத்தை சொல்லக்கூடியது. பிரபந்தம் அப்படின்னு சொன்னா உபதேசம்னு அர்த்தம். திவ்ய பிரபந்தம்னு சொன்னா திவ்யமான உபதேசம், மிக உயர்ந்த உபதேசங்களை கொடுக்கக்கூடியதுதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள். அதனால்தான் அதுக்கு திவ்ய பிரபந்தம்னு சொல்றோம். ஆனா அதை என்ன பண்ணிட்டோம்? நமக்கு அறிவு குறைவு. இவர் திருமங்கை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஒண்ணு பாடுறார், திருமங்கை ஆழ்வார் பாடுறார், நம்ம ஆழ்வார் பாடுறார். இப்ப சொன்னேன் இல்லையா, இவர் எல்லா தேவதைகளுக்கும் அதுல போனாக்கா பெருமாள் தான் இவர் எல்லாமே ஒன்று, எல்லாம் பெருமாளை சொல்லலாம். ஏன் சாமானாதிகரணம்னு சொல்றோம் இல்லையா? ஆரம்பத்துல சொன்னேன், அரியை அயனை அரணை பிரம்மா சிவன் எல்லாம் சொல்றாருன்னா சாமானாதிகரணம்னு பேர். அப்படின்னா பிரகார பிரகாரி பாவத்தாலே, சரீர சரீர பாவத்தாலே இது எல்லாம் பகவானேன்னு சொல்லலாம். சிவனோ பிரம்மனோ இந்திரனோ எது இருந்தாலும் பிரகார பிரகாரி பாவத்தால பகவானையே குறிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அது சாமானாதிகரணம். ஆழ்வார் ஏன் தூது விடுறாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மனபாவத்தை ஆச்சாரிய ஹிருதயம் படிச்சீங்கன்னா தான் அவர் என்ன பாவனையில நம்மாழ்வார் பாடியிருக்காருன்னு தெரியும். இதெல்லாம் புரியுது இல்லையா? நமக்கு அவ்வளவு ஞானம் இருக்கா? அதனால ஆழ்வார்களும் இதைத்தான் சொல்ல வந்தார்கள் அப்படின்னு நம்மால அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியல. சுவாமி எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது தத்துவஹித புருஷார்த்த ஞானத்தை? அப்பதான் பெருமாள் என்ன பண்ணார்? ருச்சி பிறந்த சேத்தனர் இழந்து போம்படி இருக்கையாலே பெருமாள் கீழே விசேஷ ஞானம் பண்ணிட்டார். அதை மறந்துடக்கூடாது. பெருமாளுடைய மதுசூதனுடைய கடாட்ச ஞானம் இருக்கு, ருச்சி பிறந்துருச்சு. ஆனா அவனுக்கு ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியல. அதனால பெருமாள் என்ன பண்ணார்? ஆனா ருச்சி பிறந்துட்டான், ஆனா இழந்து போயிடுவான் போல் இருக்கே, அவனால அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியலையே, ஞானம் அவனுக்கு கிடைக்கலையே. அதனால பெருமாள் என்ன பண்ணார்? போம்படி இருக்கையாலே ஆழ்வாருடைய நிர்ஹேதுக கட்டாலப்ஷ. பெருமாள் என்ன இப்ப இது வரைக்கும் கொடுத்தது பெருமாள்,
ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் கேட்டுருங்க, இந்த பகுதி வரைக்கும் முடிச்சுடுறேன். இது வரைக்கும் வேதத்தை கொடுத்தது, வேதம் என்பது அது எப்பவும் இருக்கிறது. அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும்னு முனிவர்களை வச்சு கொடுத்தார் கதையா. அதுக்கப்புறம் தானே ரகசியத்திரயமா கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆழ்வார்களுக்கு அருளை கடாட்சத்தை பண்ணி உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவர்களுக்கு கொடுத்து நமக்கு கொடுக்க வச்சார். ஒன்னும் வரல, என்ன பண்ணிட்டார், ஆழ்வாரே முடிவு பண்ணிட்டார். இப்ப பெருமாள் இல்லை, பெருமாள் தள்ளி போயிடணும். சரம பருவத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இங்கே ஆழ்வாருடைய நிர்ஹேதுக கடாட்ச லப்த திவ்ய ஞானரான நாதமுனிகள் தொடக்கமாக சரித்திரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நாதமுனிகள் 12,000 முறை உருச்சொல்லி நம்மாழ்வாரிடத்துல 1000 கேட்க 4000 கொடுத்தாரே. அப்ப கொடுத்தது யாருன்னு கேட்டா பரம தயாளு நிர்ஹேதுக கடாலட்சம். சுவாமி, ஒரு காரணம் இல்லாத கடாட்சம்னு எப்படி சொல்றது? நாதமுனிகள் 12,000 தடவை கண்ணினுன் சிறுத்தாம்பு போய் அங்க சொன்னாரா இல்லையா அப்படின்னு கேட்டா, சுவாமி அதெல்லாம் சொல்லட்டும், அவர் கேட்டது எத்தனை? 1000 தானே கேட்டார். ஆனா கிடைச்சது எத்தனை? 4000. அதோட ரகசியத்திரய ஞானம், சம்பிரதாய ஞானம், யோக தரிசனம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுதானே அப்ப நிர்ஹேதுக கடாட்சம். நம்மாழ்வார் கேட்டது 1000, ஆனா 4000 கொடுத்து ரகசியத்திரய ஞானத்தை கொடுத்து சம்பிரதாய ஞானத்தை கொடுத்து சரமபர்ம நிஷ்டையை கொடுத்து பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை வர கொடுத்திருக்காரு. இது என்னது இதெல்லாம்? இதுதான் நிர்ஹேதுக கடாட்ச லப்த, கடாட்சத்தினால பெறப்பட்ட. நாதமுனிகளுக்கு எப்படி இது கிடைச்சது? நம்மாழ்வாருடைய ஒரு காரணமும் இல்லாத அருளால கிடைச்சது. கிடைக்கப்பெற்ற திவ்ய ஞானரான உண்மையான திவ்யமான ஞானத்தை உடையவரான நாதமுனிகள் தொடக்கமாக சத் சம்பிரதாய சித்தராய். இப்பதான் ஆச்சாரியார்களுடைய பெருமையை சொல்லிடுறார். அப்ப நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியார்கள் அவங்க என்ன பண்ணாங்க? சத் சம்பிரதாயம், மற்றதெல்லாம் அசத்து. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் சத் சம்பிரதாய சித்தராய். அதிலே நன்றாக பெற்றவர்களாய், கொடுத்தவர்களாய், சகல சாஸ்திர நிபுணராய், எல்லா சாஸ்திரத்தையும் அறிந்தவர்கள். ஆழ்வார்கள் சாஸ்திரத்தை படிச்சாங்களான்னா எங்கேயும் போய் படிச்ச மாதிரியே இல்லை. ஆனா ஆச்சாரியார்கள் அப்படி இல்லையே, வேத வேதாந்தத்தை கத்துக்கிறாங்க. உபய வேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியார்கள்னு சொல்றோம் இல்லையா, அததான் சகல சாஸ்திர நிபுணர்னு எழுதிக்கணும். சகல சாஸ்திரர்னா உபய வேதாந்தம்னு எழுதிக்கோங்க. அப்ப எல்லாத்தையும் கற்றவர்கள், நிபுணர்கள்னா வல்லமை படைத்தவர்கள், பரமதயாளுக்களான கருணையே உருவானவர்கள், மிக உயர்ந்த கருணையோடு இருக்கக்கூடியவர்கள். தனக்கு கிடைச்சது உயர்ந்த ஞானம், அவர்களுக்கு கிடைச்ச ஞானத்தை சாமானியனுக்கு போய் கொடுக்கணும்னா எவ்வளவு கருணை இருக்கணும். பெரிய தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்குன்னா யாரோ ஒரு தெருவுல போறவனுக்கு கொடுப்போமா? இவர்களுக்கு கிடைச்சது அதை விட உயர்ந்த ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு போய் நம்ம போல சாதாரண சம்சாரிகளுக்கு கொடுக்கிறாரே, அப்படி கொடுக்கக்கூடிய பூர்வாச்சாரியார்கள். அதுக்கப்புறம் தான் பூர்வாச்சாரியார்கள் அந்த வேதாதிகள் அர்த்தங்களை, வேதாதிகளில் அர்த்தங்களை இப்ப என்னென்ன சொல்லியிருக்காங்க? வேதம், இதிகாச புராணம், ரகசியத்ரயம், ஆழ்வார்களுடைய பிரபந்தம், இது எல்லாத்தையும் வேத ஆதின்னா நீங்க அதை எழுதிக்கணும். எது? வேத வேதாந்தம், இதிகாச புராணங்கள், ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், ரகசியத்ரயம், ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள். இதில் அர்த்தங்களை சங்கிரகித்து அதை அழகா சுருக்கினது பெருசு இல்ல, நம்ம புத்திக்கு ஏத்த மாதிரி எழுதணும் இல்லையா? நம்ம மந்த புத்தி. அவங்கெல்லாம் அவங்க உயர்ந்த, சார் நீங்க பாட்டுக்கு பிலசாபிக்கலா ஏதோ எழுதிட்டேன், எனக்கு எப்படி சார் புரியும், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுவோம்ல. அது போல ஆச்சாரியார்கள் என்ன பண்ணாங்க? இந்த உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் சுருக்கி மந்த மதிகளுக்கும், நம்ம போல ரொம்ப அல்பமான புத்தி இருக்கிறவர்களுக்கும் சுக்கிரகமான எளிமையாக கிரகிக்கும்படியாக, அதை சீக்கிரமா பற்றி கொள்ளும்படியாக, ரொம்ப சுலபமாக தெரிந்து கொள்ளும்படியாக பிரபந்தீகரித்தும் உபதேசித்தும் ரெண்டு இருக்கு. அதுல ஆச்சாரியார்கள் பண்ண காரியம் என்ன? பிரபந்தமாவும் எழுதி வச்சாங்க, உபதேசமும் பண்ணாங்க. பாருங்க, திருவாய்மொழிக்கு எத்தனை காலக்ஷேபம். நஞ்சியரே 100 தடவை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணியிருக்காருன்னு பாக்குறோம். நம்பிள்ளை இவ்வளவு காலக்ஷேபம், பட்டர் காலக்ஷேபம், இத்தனை பேர் காலக்ஷேபம். ஒரு ஆச்சாரிய பரம்பரையில எடுத்தோம்னா எத்தனை காலக்ஷேபங்கள். அவர்கள் அது தவிர பிரபந்தங்கள் எழுதியிருக்காங்களே. வேதாந்த தேசிகர் எடுத்தா 100 கிரந்தங்கள் எழுதினார் என்றார். எல்லாரும் பார்த்தாங்க, யாரை பார்த்தாலும் ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு வியாக்கியானம், ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம், ராமாயணத்துக்கு வியாக்கியானம் எத்தனை செய்திருக்கிறார்கள். பிரபந்தீகரித்தும் உபதேசித்தும். வெறுமனே எழுதி பிரபந்தமா மாத்திரம் ஓலைச்சுவடல எழுதி வைக்கல, அது பிற்காலத்தில் இருக்கிறவர்களுக்கு உள்ளது உள்ளபடி சரியா போய் சேர்றதுக்கு. ஆனா அன்னைக்கே அதனுடைய பொருள் புரியும்படியாக உபதேசித்திருக்கிறார்களே.
உபதேசம் தானே முக்கியம். இப்ப நேரா வேத வேதாந்தம் உபதேசம் செஞ்சுதா? இல்லை. இதிகாச புராணங்கள் உபதேசம் செய்யுமா? புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். பகவான் என்னைக்கோ கொடுத்தது எது? ரகசியத்ரயம். அதை தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாசுரமா இருக்கே தவிர அது இதனுடைய அர்த்தம் எப்படி தெரியும்? இப்ப நீங்க இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வேதமோ இதிகாச புராணங்களோ ஸ்மிருதிகளோ ரகசியத்ரயமோ ஆழ்வார்களுடைய பாசுரங்களோ இதெல்லாம் இருக்கு. ஆனா அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்க முடியுமான்னா யார் உபதேசம் பண்றது? ஆச்சாரியார்கள் தான் உபதேசித்தார்கள். அதனுடைய விளக்க உரைகளை எழுதினார்கள். அப்படி உபதேசித்தும் போந்தார்கள். இததான் ஆச்சாரியார்களுடைய பெருமையை கொண்டு வந்துட்டார். புரிஞ்சுதா இது வரைக்கும்? அப்படியே சம்சாரி சேத்தனர் இழவு சகிக்க மாட்டாத பரம கிருபையாலே ரொம்ப கருணையோட இருந்தவர் யார் ஆச்சாரியார்களுக்குள்ளேன்னா யோசிச்சு பார்த்தார். இவங்க இவ்வளவு அர்த்தத்தை சொல்லி எல்லாத்தையும் சொன்னா குழம்பிடுவானே. ஸ்தோத்திரத்தை சொல்றாங்க, நாடகம் காவியம் இப்படி எல்லாம் எழுதுனா இந்த ஜீவாத்மா குழம்பி போயிடுவானே, இந்த சம்சாரி சேத்தனன் ஞானம் இருக்கிறவன் இழந்து போயிடுவானே. அதை பொறுக்க மாட்டாத பரம கிருபையாலே உயர்ந்த கருணையாலே தது உஜ்ஜீவனார்த்தமாக இந்த ஆத்மாக்கள் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதற்காக தாமும் பல பிரபந்தங்கள் அருளி செய்த பிள்ளை லோகாச்சாரியார். பிள்ளை லோகாச்சாரியாருடைய பிரபந்தங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க மத்தவங்க கிட்ட போனீங்கன்னா குணரத்ன கோஷம், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம், பஞ்சஸ்தவம் ஸ்தோத்திர பாடங்கள் இருக்கும். உயர்ந்த வேத வேதாந்தங்களுக்கு பெரிய பாஷ்யம் இருக்கும். ராமானுஜர் காலத்துல எத்தனையோ நாடகம் காவியம் அது இதுன்னு வேதாந்த தேசிகர் இருக்கும். புலமையெல்லாம் வெளிப்படும். ஆனா கடைசியில ஒரு ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனமா தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும் சொன்னவர் யார் அப்படின்னா பிள்ளை லோகாச்சாரியார் தான். அதனால அவர் பல பிரபந்தங்கள் அருளி செய்த பிள்ளை லோகாச்சாரியார்னா 18 ரகசிய கிரந்தங்கள் கொடுத்தார். அந்த பிள்ளை லோகாச்சாரியார் ஆச்சாரிய பரம்பரா பிராப்தங்களான அர்த்தங்களில் யோசிச்சுக்கிட்டே வரார். ஆச்சாரியர்கள் பரம்பரா பிராப்தங்களான நாதமுனிகள் எவ்வளவோ விஷயத்தை உய்யக்கொண்டாருக்கு சொல்லியிருக்கார். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளுக்கு, மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாருக்கு, ஆளவந்தார் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி, திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாளாரியர், திருக்கோட்சியூர் நம்பி, அவர்கள் எம்பெருமானாருக்கு, எம்பெருமானார் எத்தனையோ சிஷ்யர்களுக்கு, அந்த சிஷ்யர்கள் எல்லாம் அடுத்த சிஷ்யர்களுக்கு. அப்ப ஆச்சாரியர்கள் பரம்பரையாக ஒருவர் இன்னொருத்தருக்குன்னு பிராப்தங்களான வர்த்தங்களில் எவ்வளவு அர்த்தங்களை சொல்லி இருப்பார்கள். அந்த அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட அவர்களால் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட அர்த்தங்களில் அவர்கள் தாங்கள் கௌரவ அதிசயத்தாலே ரகசியமாக உபதேசித்து போந்தவையாய் அப்படி சொன்ன அர்த்தங்கள்ல ராமானுஜர் 18 தடவை நடந்துதான் சரம ஸ்லோகார்த்தம் பற்றார்னு பாக்குறோம் இல்லையா? ஏன்? அது என்னன்னா கௌரவ அதிசயம். சுவாமி இது ரொம்ப மேன்மையானது, எல்லாருக்கும் கிடைக்காது அதிசயமான அர்த்தங்கள் ரகசியமாக உபதேசித்து போந்தவையாய். இதெல்லாம் காதுக்கு வச்சு சொன்ன விஷயங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்ரீவச்சன பூஷணத்துல படிக்க போறதெல்லாம் எதுவும் இந்த மாதிரி சபையில பேசுறது இல்ல. ஆச்சாரியார்கள் அவங்க சிஷ்யர்களுக்கு குருகுல வாசம் போல உட்கார வச்சு உயர்ந்த கௌரவமானதுப்பா, அதிசயமான அர்த்தங்கள்பா, ரொம்ப ரகசியமான அர்த்தங்கள்பா அப்படின்னு அருமை பெருமைகளை பற்ற இதுக்கு முன்பு தாமும் பிரகாசிப்பியாமலடக்கி கொண்டு போந்தவையுமான அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் பிள்ளை லோகாச்சாரியார் 17 கிரந்தத்தை எழுதிட்டார். எல்லாம் எழுதின பிற்பாடு யோசிக்கிறார், ஆனா நம்ம பெரியவர்கள் எவ்வளவு ரகசியமான அர்த்தங்களை கௌரவமான அர்த்தங்களை ரொம்ப எங்கேயும் வெளியில கிடைக்காத அதிசயமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே, அது ரொம்ப அருமையானதாச்சே, வெளியில கிடைக்காதே, ரொம்ப உயர்ந்ததாச்சே, இத நாமும் பல இடத்துல சொல்லலையே. பிள்ளை லோகாச்சாரியார் யோசிக்கிறார், நம்ம இவ்வளவு கிரந்தங்கள் சொல்லிட்டோம், ஆனா இன்னும் இந்த அர்த்தங்கள் எல்லாம் சொல்லலையே. அவங்களுக்கு தனித்தனியா சொல்லியிருக்கோம். தத்துவத்திரய விவரணமான அர்த்தங்கள், சம்பிரதாய விஷயமான அர்த்தங்கள், ரகசியத்திரய விஷயமான அர்த்தங்கள்னு சொல்லியிருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில இதுதான் அப்படின்னு அவங்க கையில ஒண்ணு கொடுக்கணும் இல்ல. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீ ரகசியத்திரய ஞானமா அங்க படி, தத்துவத்திரய ஞானமா இங்க படி, சம்பிரதாய ஞானமா இங்க படி, இதுல இருந்து நீ அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம்னா குழம்பி போயிடுவோம். இப்பவே நீங்க சம்சார சாம்ராஜ்யம், பிரபன்ன பரித்ராணம், அர்த்த பஞ்சகம், அர்ச்சிராஜ் ஒன்னொன்னு என்னென்னலாம் சொல்லுது. இதெல்லாம் சாமி கடைசியில என்னதான் இதனுடைய சாரமா நாங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு வருமா இல்லையா? அதை சொல்றார். நாம இதுவரைக்கும் சொல்லாம விட்ட அர்த்தம், பெரியவர்கள் சொல்லிக் கொண்டு வந்த உயர்ந்த கௌரவமான அதிசயமான ரகசியமான அர்த்தங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தா
அர்த்த விசேஷங்கள் எல்லாத்தையும் இப்பதான் பரம கருணையில பிள்ளலோகாச்சாரியார் முடிவு பண்றார். பின்புள்ளாரும் இழக்க ஒண்ணாது என்கிற கடைசியில பிள்ளலோகாச்சாரியார் பார்க்கிறார், விடக்கூடாது. இவ்வளவு உயர்ந்த அர்த்தங்கள் அங்க அப்படியே ரத்தனம் மணி போல கொட்டி கிடக்கு. இதுல நம்ம இவ்வளவுதான் சொல்லியிருக்கோம், இது மாத்திரம் எல்லாத்தையும் படிச்சு அவங்க எங்க தெரிஞ்சுக்க போறாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரந்தமா கொடுத்துருவோம் அப்படின்னு யாரும் இதை இழந்துடக்கூடாது என்று தம்முடைய கிருபா அதிசயத்துக்கு மேலே இவருக்கு முதல்ல கருணை, இவருக்கு ரொம்ப கருணையால இவர் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா காஞ்சி தேவ பெருமாள் விடுவாரா? அடுத்த வகுப்புல என்னன்னு பார்ப்போம். பெருமாள்னு சொன்னா இந்த இடத்துல தேவ பெருமாள்னு வச்சுக்கோங்க. காஞ்சி வரதராஜன் சொப்னத்திலே திருவுள்ளமாய் அருளுகையாலே மணப்பாக்கத்து நம்பி, இது பின்னாடி வரப்போது சரித்திரம். காஞ்சி தேவ பெருமாள் தான் மணப்பாக்கத்து நம்பிக்கு உயர்ந்த ரகசிய அர்த்தங்களை சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு இடத்துல நிறுத்திட்டார். இரண்டாற்றுக்கு நடுவே வரும் அங்கே சொல்லுகிறோம்னு அனுப்பிட்டார். இவர் தேடிக்கிட்டே இருக்கார், சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்கன்னு பார்த்தா காட்டழகிய சிங்கர் சந்நிதியில உட்கார்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கார். எங்க பெருமாள் விட்டாரோ அதே இடத்துல இருந்து பக்கத்திலேயே பிள்ளைலோகாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றதை கேட்டார். அவரோ நீர்னு கேட்டார். ஆம் ஆவதேன், ஆமா என்ன வேணும் உமக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் இவர் என்ன சிஷ்யனாக ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவரிடத்துல பிரார்த்தித்து அவர் காஞ்சி தேவ பெருமாள் சொன்னதையெல்லாம் இவரிடத்துல சொல்ல, அப்ப காஞ்சி தேவ பெருமாள் மணப்பாக்கத்து நம்பி கனவுல நீர் கேட்கிற இந்த ரகசிய அர்த்தங்களை எல்லாம் பிரபந்தீகரியும், அதை பிரபந்தமா எழுதணும், ஆச்சாரியன் இடத்துல விண்ணப்பிங்கோள்னு சொல்ல, பிள்ளைலோகாச்சாரியார் இடத்துல விண்ணப்பிக்க, பிள்ளலோகாச்சாரியார் காஞ்சி தேவ பெருமாளுடைய ஆக்ஞையாக இருந்தால் நடக்கட்டும்னு சொல்ல, அதனாலதான் இன்னைக்கு இந்த 18 ரகசியங்கள் ஏடுபடுத்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் வேதம் போல வெறும் காதுல கேட்கறதா இருந்திருக்கும். ஆனா அப்படியே வந்திருக்குமா? கம்யூனிகேஷன் கேப் பண்ணுவாங்க, மாறி மாறி எதே விட்டுட்டாலும் விட்டுடுவோம். ஆனா அந்த காஞ்சி தேவ பெருமாள் தியாகராஜன் அஸ்திதார்த்த பரிதான தீட்சிதன், அவர் கனவுல மணப்பாக்கத்தை நம்பத்துக்கு சொன்னதனால இதை பிள்ளைலோகாச்சாரியார் கடைசியில என்ன எழுதுறார்? ஸ்ரீ வச்சன பூஷணமாகிற இப்பிரபந்த முகேன வெளியிட்டருளுகிறார். எப்படி படிக்கட்டு பார்த்திருக்கோம், முடிக்கணும், மறந்துடக்கூடாது. நீ முக்கியமான படிக்கட்டு பார்த்திருக்கோம். நிதானமா தான் சொல்றேன், ஏன்னா இது ஒன்றும் சாரார்த்தமா தான் சொல்றேன். நான் ரொம்ப டீப் மீனிங் எல்லாம் போல மேலெழுந்த சாரார்த்தத்தை தான் பார்க்கிறோம். அப்ப தத்வஹித புருஷார்த்த ஞானம் வேணும். பகவத் கடாட்சம் இருந்தாலும் தத்வஹித புருஷார்த்த ஞானம் வேணும். அது வேணும்னா சாஸ்திரத்துக்குள்ள போனா அது சப்தம் புரிஞ்சுக்க முடியல. இதிகாச புராணங்கள்ல போனா கதை ஒரே குழப்பமா இருக்கு. ரகசியத்திரயம் பகவான் கொடுத்ததுக்குள்ள போனால் ரொம்ப சுருக்கமா இருக்கு, ரொம்ப ரகசியமான அர்த்தமா இருக்கு, புரிஞ்சுக்க முடியல. சரி, ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள்ல கத்துக்கலாம்னு பார்த்தா பாட்டா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. திடீர்னு எல்லா தேவதையும் ஒண்ணுன்றார், காமப்பாடலா இருக்கு, என்னென்னவோ குழப்பம் இருக்கு. அதனால என்ன பண்ணார்கள்? இந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியார்கள் அவர்களெல்லாம் எழுதணும். ஆனா எப்படி எழுதினார்? நம்மாழ்வார் தான் கொடுத்தார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கருணையோடு அருள பெற்றுக்கொண்டவரான நாதமுனிகள் அதனை பிரபந்தமாகவும் அதை கிரந்தமாகவும் எழுதினார், உபதேசமாகவும் செய்தார். அப்படி செய்தவர்களுக்குள்ளே ரகசிய கிரந்தங்களை மட்டுமே செய்தவர் பிள்ளலோகாச்சாரியார். அதிலேயும் விட்டு போன அர்த்தங்கள் ஆச்சாரியார்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்ததான சாரார்த்தங்கள், அதனுடைய கௌரவம், அதனுடைய அதிசயம், அதனுடைய ரகசியத்தை எல்லாம் பார்த்து இதை ஜீவாத்மாக்கள் விட்டுவிடக்கூடாதே, பிரபன்னர்களுக்கு இதை இழந்துவிடக்கூடாதே என்கிற கருணையாலே அவர் சொல்லணும்னு நினைச்சார். ஆனா காஞ்சி தேவ பெருமாள் தான் மணப்பாக்கத்தும் நம்பி மூலமாக நீர் இதனை ஏடுபடுத்தும்னு சொல்ல, நம்ம கைக்கு இன்னைக்கு ஸ்ரீவச்சன பூஷணம் ஆகிற இப்பிரபந்த முகேன வெளியிட்டருளுகிறார். அப்படிங்கிறதோட இன்றைய வகுப்பை நிறுத்துகிறேன். பிள்ளைலோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். நிதானமா எழுதி எழுதி சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம படிக்கிற கிரந்தம் ஏதோ சாதாரண கிரந்தம் இல்லை. இதெல்லாம் முமுட்சுப்படியை விட தாண்டின, அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே வேர்ல்டுல ஒரு பிலாசபி இருக்குன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிலாசபின்னா ஸ்ரீவச்சன பூஷணம். 6 வசன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், 6 சொல் நேரில் அனுஷ்டிப்பார், ஒருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அதுன்னு மணவாள மாமணிகள் சொல்றாருன்னா அதுக்காகத்தான் இவ்வளவு பீட்டிகை. ஏன் மணவாள மாமணிகள் இப்படி பெரிய ஒரு அவதாரிகை எழுதுறாருன்னா
அப்பா நீங்க படிக்க போறது சாதாரண விஷயம் இல்லடா, நல்ல நம்பிக்கையோட நடுநிலையோட உட்கார்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பிள்ளை உலகாசிரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய வார்த்தையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளைக்கு எப்பவும் போல ராமானுஜ நூற்றந்தாதியில மிக உயர்ந்ததான பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னரு ஞானம் கொண்டு தலைக்காயினர் என அந்த பாசுரம் எவ்வளவு உயர்ந்த பாசுரம். நாளைக்கு அனுபவிப்போம். அடுத்த வாரம் வகுப்புல இதே போல 5 மணிக்கு சந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.